பார்த்துருக்கீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். என்ன பார்த்தது எத்தனை பேர்? சகோதரிகளில் என்னை நான் பார்த்துருக்கிறேன் முந்தையே அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் எனக்கு கொஞ்சம் ரேஸ் பண்ணுங்க. நாம் இவ்வளவு நேரம் நல்ல பாடல்களை பாடினோம். நல்ல ஜெப குறிப்புகளுக்கு நாம் ஜெபம் பண்ணோம். எல்லாரும் டயர்டாக இருந்திருப்பீங்க, அப்படி தானே? டயர்டே இல்லை. நான் ரொம்ப வில்லனாக இருக்கிறவங்க சொல்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், இந்த நாள் மகிமையான நாள். அல்லேலூயா. ஆகவே ஸ்திரீகளாக கூடி தெய்வ சமூகத்திலே நாம் ஒருமித்து வந்திருக்கிறதான இந்த நாள், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறதுன்னு சொன்னது போல, சகோதரிகள் எல்லாரும் ஒருமித்து இந்த நாளிலே மனமகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறது நாள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியின் நாள், ஒரு மகிமையான நாள். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்திலே நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு வசனத்தை எடுத்து விட்டு அதை வாசித்து விட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்மை குறித்து இங்கே மணவாளனாகிய தேவன் மணவாட்டியாகிய திருச்சபை குறித்து இங்கே இருக்கிறதான சகோதரிகள் குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள கரங்களை பிடிச்சு சொல்வோம், மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே. ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே. நல்லா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஹஸ்பண்டா நம்மளை பார்த்து சொல்லலை. ஏன் அப்படி சொல்லலை அப்படின்னா, ஏதோ நம்ம கடிச்சு பேசிட்டோம், அதனால் உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது அப்படிம்பாங்க, சொல்லுவாங்க இல்லையா? மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே. நல்லா ஒரு முறை கூட பின்னால் இருக்கிறவங்க முன்னால் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எந்திரிச்சு தான் போய் சொல்லுங்களேன், மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே, மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்க சகோதரிகள் உங்களுக்கு இன்பமாக இருந்தாங்களோ தெரியல, துன்பமாக இருந்தாங்களோ தெரியல, மனமகிழ்ச்சி கொடுத்தாங்களா அல்லது துக்கத்தை கொடுத்தாங்களோ என்ன தெரியல. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள். ஹல்லேலூயா. ஆகவே சங்கீதத்திலே கூட நம்ம பார்க்கிறோம், 127ஆம் சங்கீதத்திலே நம்ம பார்க்கும்போது 3ஆம் வசனம், உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். நமக்கு என்ன ஆண்டவர் ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கிறார் குடும்பத்தில் அப்படின்னா, நமக்கு என்ன பொசிஷன்? மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி. சொல்லுங்க பார்க்கலாம். மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி. ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, நீதிமொழிகள் 31:6, மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசம் கொடுங்கள், மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசம் கொடுங்க. ஏன்னா திராட்சை பழம் அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு பழம், திராட்சை பழத்தில் அவ்வளோ ஒரு மெடிசன் இருக்குது. நீங்கள் திராட்சை பழத்தையும் கொட்டையோடு சேர்ந்து அடித்து நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த கொட்டையில் இருக்கிறதான ஒரு நல்ல ஒரு குணம் என்னன்னா, கேன்சர் வராதபடிக்கு தடுக்கிறதான ஒரு நல்ல குணம் இதில் இருக்குன்னா திராட்சை கொட்டையில் இருக்குது. ஆனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு மனைவியுடைய ஸ்தானம், இதுதான் ஒரு பெண்ணுடைய ஸ்தானம். தேவன் உங்களுக்கு ஒரு சிறந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால தான் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு முக்கியமான உணவு என்னன்னா திராட்சை ரசம் தான். ஒரு கல்யாணத்திலே ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னதாக காணப்பட்டது என்றால், திராட்சை ரசத்தை பரிமாறும்போது தான் ஒரு சிறப்பான அம்சமாக இருந்தது. இவ்வளோ ருசியான திராட்சை ரசத்தை நீ எவ்வளோ காலமாக எங்களுக்கு ஒழிச்சு வச்சுருந்த,
இப்போ கொடுத்துருக்கேன்னு சொல்லி முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் மிகவும் ருசியாக இருந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள். உங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக்குகிறதே யாருடைய கையில் தான் இருக்குது? சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. யாருடைய கையில் இருக்கு? முக்காடு போட்டு கொண்டு இருக்கிறதான அருமையான சகோதரியுடைய கையில் தான் இருக்குது. உங்கள் குடும்பத்தை துக்கமாக மாற்றுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் குடும்பத்தை மனமகிழ்ச்சியாக மாற்றுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் புருஷன் துக்கமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் புருஷன் மனமகிழ்ச்சியாக இருப்பதும் உங்கள் பிள்ளைகள் துக்கமாக இருப்பதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏனென்றால் சகோதரி சொன்னது போல் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடித்து போடுகிறார். மதிகேடான ஸ்திரீ எப்படி பண்டியின் மூக்குத்திக்கு சமமாக இருக்கிறார். ஆகவே நம்ம மதிகேடான ஸ்திரீ அல்ல, மனமகிழ்ச்சி உண்டாக்கும் ஸ்திரீ. ஆமென். அல்லேலூயா. நீங்களே உங்கள் நெஞ்சில் கை வச்சு நீங்கள் சொல்லணும், நான் எப்படிப்பட்டவள்? நான் குடும்பத்துக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கும் ஒரு மனைவி. சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பத்துக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கும் மனைவி, என் குடும்பத்துக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கும் தாய், என் குடும்பத்துக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கும் மகள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் குடும்பத்துக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கும் மருமகள். ஆமென். எப்பவுமே நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு நல்ல பொசிஷன் என்ன என்றால், மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே. அல்லேலூயா. இன்றைக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான பொசிஷன் என்ன அப்படின்னா, மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே. ஆனால் இன்றைக்கு காலவெளியிலே நம்ம பார்க்க போகிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதான ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நகோமியை குறித்து நாம் இந்த காலவெளியிலே பார்க்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினா, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, யாரை குறித்து பார்க்க போகிறோம்? கிளேசமுள்ள ஸ்திரீ. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? மனமகிழ்ச்சி உள்ள ஸ்திரீயை குறித்து பார்த்தோம். ஆனால் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு லேடியை குறித்து பார்க்க போகிறோம். அது யாரு தான்? மிஸ்ஸஸ் நகோமியை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ரூத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகத்தில் 85 வசனங்கள் தான் இருக்கிறது. இந்த 85 வசனத்தை உள்ளதான அந்த புஸ்தகத்தை நீங்கள் ஒரு முறையாவது நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நான் ஒரு முறை. அப்போ எல்லாருமே சூப்பராக படிச்சிருக்கிறீங்க, அப்படி தானே? அப்போ அதில் என்ன நம்ம இன்றைக்கு காலவெளியிலே எப்படிப்பட்ட சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆமென். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறதான காலத்திலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. நம்ம முதல் வசனத்திலே நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த நகோமி எங்கே இருந்தாள், இந்த நகோமி எங்கே வசித்தாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவள் பெத்லெகேமிலே வசித்தாள். ஒரு நல்ல அருமையான ஊரில் தான் வசித்தாள். பெத்லெகேம் என்பது அது என்ன அப்படின்னா, பெத்லெகேம் ஒரு அப்பத்தின் வீடு. ஏன்னா பெத்லெகேமை சுற்றிலும் என்ன தான் இருக்குன்னா, வயக்காடு தான் இருக்குது. பெத்லெகேமை சுற்றிலும் கோதுமைகள் விளைகிறதான விளைச்சல் உள்ள இடம்தான் அந்த பெத்லெகேம். இந்த பெத்லெகேம் என்கிறதான ஊரிலே கிட்டத்தட்ட அந்த நாட்களிலே 86 விதமான பஞ்சங்கள் உண்டாயிற்று. ஆனால் அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட முக்கியமான பஞ்சங்கள் என்னென்னா 20 பஞ்சங்கள் உண்டு. இந்த நகோமி வாழ்ந்ததான இடத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று என்பதை நாம் வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 20 பஞ்சங்கள்
உண்டாயிற்று. இந்த பஞ்ச காலத்தில் ஏற்பட்ட அந்த நாட்களில் இருக்கிறதான பஞ்சம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடியதான பஞ்சம் என்று சொல்லவே முடியாது. ஆனாலும் கூட அந்த பஞ்சத்திலையும் கூட இந்த குடும்பம் என்ன என்ன ஆயிற்று என்றால், எருசலேமிலிருந்து இவர்கள் எங்கே போகிறார்கள் என்றால் மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். அப்போ எருசலேம் என்று சொல்லும்போது அப்பத்தின் வீடு, எருசலேம் என்று சொல்லும்போது துதி நிறைந்ததான வீடு, ஆலயம், ஆசரிப்பு கூடாரம் இருந்ததான வீடு. ஆனால் இதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவர்கள் எங்கே போகிறார்கள் என்றால் எருசலேமை விட்டு அந்நிய தேசமாகிய மோவாப்பிற்கு போக தீர்மானம் பண்ணினார்கள். இதில் தீர்மானம் பண்ணினார்கள் என்று சொன்னால், ஒரு பெண்ணு தீர்மானம் எடுக்காம, ஒரு ஆண் தீர்மானம் எடுக்காம, ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்மானம் எடுக்காம நம்ம ஒரு இடத்துக்கு போகவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் செய்கிறதான பயணம், நம்ம எல்லாரும் இன்னொரு ஊரில் பிறந்தோம், இப்போ நம்மளை திருமணம் முடித்து கொடுத்து இந்த ஊரில் இருக்கிறோம். அப்போ அந்த ஊர்லேருந்து பயணப்பட்டு எங்கே வந்திருக்கிறோம்? இந்த கேடிஸ் நகரில் வந்திருக்கிறோம். அப்படி தானே? இந்த நகோமி எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருந்ததான நகோமி, என்னோடு கூட நீங்களும் பிரயாணப்பட்டு வந்தால் தான் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இவள் எங்கே போகிறாள் என்று சொன்னால் மோவாப் தேசத்துக்கு போகிறாள். எருசலேம் பட்டணத்தை விட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாள். அப்போ பஞ்சம் நிறைந்ததான நேரம், அந்த பஞ்சம் நிறைந்ததான நேரத்தில் எல்லாரும் போனாங்களா? இல்லை, வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. ஆனால் யார் குடும்பம் மாத்திரம்தான் போனாங்க என்றால், யார் குடும்பம் மாத்திரம்தான் போகிறாங்க? இந்த நகோமியுடைய குடும்பம் மாத்திரம்தான் போகிறாங்க. பஞ்சம் வந்தது, எல்லாரும் போகவில்லை, இவர்கள் மட்டும் போனார்கள். அல்லேலூயா. ஆகவே இவளுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறதான பயணம். இவளுக்கு தெரியாது என்னுடைய எதிர்காலம் சூனியமாக்கப்படும் என்று அவளுக்கு தெரியாது. என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறதான ஒரு பயணமாக இருக்கும் என்று அவளுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் கூட இவள் என்ன செய்கிறாள் என்றால், அவள் தைரியமாக போகிறாள். அவள் தைரியமாக போகிறாள். தேவனுடைய பிள்ளைகளே, இதை போல நீங்கள் ஆபிரகாமுடைய காலத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது, உன் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று சொன்னதனால ஒரு பெரிய கானான் தேசத்தை சுதந்தரித்தான். ஆனால் இவர்களுக்கு தேவன் காட்டவில்லை. இவர்கள் தங்களுடைய பயணத்தை தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல், தேவன் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்காமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த பஞ்சத்தை சாக்காக வைத்து, இந்த பஞ்சம் ஒரு மேட்டர் இல்லை, அது ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும், அதை நம்ம சமாளிச்சுட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா, இவளுக்கு இந்த நகோமிக்கு 3 காணிகள் இருக்கிறது, காணி உள்ளதான வயல்கள் இருக்கிறது, அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் ஒரு சின்ன நொண்டி சாக்கு, அந்த நொண்டி சாக்கில் என்ன சொல்கிறான்னா, எப்படியாவது மோவாப் தேசத்துக்கு நம்ம போய் பார்க்கணும். காரணம் என்னவென்றால், இந்த மோவாப் தேசத்தில் இருக்கிறதான அந்த மோவாப் தேசத்தில், அந்த அந்நிய தேசத்தில் இருக்கிறதான பண்டிகைகள், அவர்கள் கொண்டாடுகிறதான பண்டிகைகள், அவர்கள் இருக்கிறதான ஸ்டைலு, வே ஆஃப் லைஃப் எல்லாத்தையும் அவள் கேள்விப்பட்டு அவளுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. எப்படியாவது நம்மளும் போவோம், மோவாப் தேசத்துக்கு என்ன செய்வோம், போவோம், எப்படியாவது அமெரிக்காவுக்கு போகலாம், எப்படியாவது இங்கிலாந்துக்கு போகலாம், எப்படியாவது நமக்கு ஜெர்மனிக்கு போகலாம், எப்படியாவது ஸ்வீடனுக்கு போகலாம். அப்படி சில பெண்களுக்கு ஒரு எண்ணங்கள் வருகிறது, இயற்கையான ஒன்று. அதை போலத்தான் இவன் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தேவனுடைய செழிப்பை விட்டு, உலக பாதுகாவலை விட்டு அவள் எங்கே போகிறாள் என்று சொன்னால் மோவாப் தேசத்துக்கு போகிறாள். ஆமென். இங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிறாள். ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்காகத்தான். இந்த பஞ்சம் முடிஞ்ச உடனே நம்ம எங்கே வந்துடலாம், ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் பஞ்சம் கொஞ்ச நாளுக்காக போனேன் அருமையான சகோதரி நகோமி, அவள் என்ன செய்துவிட்டாள், அங்கேயே தங்கிவிட்டாள். அல்லேலூயா. இவள் எடுத்ததான முடிவு தவறான முடிவு. ஆமென், ஆமென். நகோமிக்கு என்ன இருந்ததுன்னா, ஒரு கியூரியாசிட்டி இருந்தது, மோவாபை குறித்ததான அறியும்படியான ஆசை இருந்தது. அதனால் தவறான முடிவை எடுத்துவிட்டு, ஒரு பஞ்சம் தானே, நம்ம ஓடிடலாம், அப்படி திரும்பி வந்துடலாம் அப்படின்னு அவர்கள் குடும்பமாக என்ன செய்கிறார்கள்,
அவர்கள் கடந்து போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இதை போலத்தான் எங்களுடைய சபையிலே ஒரு சகோதரி இருந்தார்கள். நல்ல ஒரு ப்ரொஃபஸர். அவங்க சொல்லுவாங்க, ஐயோ என் ஹஸ்பண்டுக்கு அவர் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தார், அந்த பேட்டையிலே அந்த கம்பெனியிலே 50,000 சம்பளம் வாங்கி கொண்டு வந்திருந்தார். அந்த 50,000 சம்பளத்தை அவங்க நினச்சாங்க என்னென்னா, அந்த பேட்டி விட்டு போயிடணும், வெளியூருக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சாங்கன்னா, ஹஸ்பண்டை முதல்ல ஃபாரினுக்கு அனுப்புனோன்னு அவர் வாங்கின சம்பளம் அங்கே 55,000 தான். அவர் போனோன்னு சொல்லிட்டாரு, ஐயோ எனக்கு சுகர், எனக்கு சமையல் பண்ணி கொடுப்பதற்கு ஆள் இல்லை, என் சரீரமெல்லாம் கட்டு போயிட்டுன்னு சொன்னாங்க. இந்த சகோதரி என்ன செஞ்சாங்க, ஹஸ்பண்ட் போனோடனே இவங்க ஈரோடுக்கு போனாங்க. ஈரோடில் போய் நல்ல ஒரு ஸ்கூலில் போய் என் பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும். இங்கே சபையில் இருக்கிறதான ஒரு சிலர் பார்த்து சொன்னாங்க, இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் என்ன பள்ளிக்கூடம் இருக்குது, இங்கெல்லாம் நல்ல பள்ளிக்கூடம் இல்லை, அங்கே வாங்க, உங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு அங்கே வாங்க, அங்கே இருக்கிற பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் என்னது இருக்காது அப்படின்னு எல்லா பக்கங்களும் அந்த சைடில் இருக்கிறதான இடங்களுக்கு போய் அவர்கள் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து கடைசியாக ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் வந்து சேர்ந்தாங்க. அவங்க ஒவ்வொரு இடமா போனாங்க. அப்போ ஒவ்வொரு இடமா சேலத்துக்கு போனாங்க, அதுக்கப்புறம் கரூருக்கு போனாங்க, அதுக்கப்புறம் எங்கே போயிட்டாங்க, கோயம்புத்தூருக்கு போயிட்டாங்க. கோயம்புத்தூருக்கு போனதும் அவங்க ஹஸ்பண்ட் சிக்காகி திடீர்னு ஒரு நாள் மரணம் அடைந்த உடனே அந்த பாடி எடுத்துகிட்டு இங்கே வந்தாங்க. பாருங்கள், அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படாதனால நான் நினச்சேன் அவங்க பிள்ளைங்களாம் நல்லா படிச்சிருப்பாங்க போல நினச்சேன். இல்லை, என்னன்னா ரெண்டு பிள்ளைங்களும் பிஎஸ்சி நர்சிங் தான் படித்தாங்க. இங்கே உள்ள பள்ளிக்கூடம் சூப்பர் பள்ளிக்கூடம். ஏன்னா பாளையங்கோட்டை எப்படி பேர் வாங்கியிருக்கிறதுண்டா, ஆக்ஸ்போர்டு என்று பேர் வாங்கியிருக்கிறது. இதெல்லாம் என்ன பள்ளிக்கூடம் என்று சொல்லி அவங்க இதெல்லாம் விட்டுட்டு எங்கே போனாங்க. கடைசியாக அவர்கள் திரும்பி வந்தது எந்த நிலையிலே திரும்பி வந்தார்கள் என்றால், 0 நிலையிலே திரும்பி வந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பயணங்கள் எப்படிப்பட்ட பயணங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும்போது தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்கிறது, தேவனுடைய சித்தம் இல்லாமல் நாம் வேலையில் அப்பாயின்மெண்ட் வாங்கிறது, இதெல்லாம் தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்ம செயல்படும் போது நம்முடைய பிற்கால வாழ்க்கையில் எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் என்றால், 0வாக நாம் இருக்கிறோம் என்கிறதான நிலையிலே வரக்கூடியதான காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இதில் யார் சரியான டிசிஷன் எடுக்க வேண்டியது? கணவனும் மனைவியும். அப்போ மனைவி எப்படிப்பட்டவள் என்றால், வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்கிற அவளுடைய மகிழ்ச்சி இப்பொழுது அற்று போயிற்று. அப்போ பெண்ணு தான் கண்டிப்பாக வீட்டை கட்ட வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை இடித்து போடுகிறாள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வீட்டை கட்டுகிறதான ப்ராஜெக்டை கர்த்தர் யார்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால், நம்மகிட்ட தான் கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்மகிட்ட கொடுக்கப்பட்டதான அந்த ப்ராஜெக்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய கணவ, நம் மனைவி, நம்முடைய பிள்ளைகளை சரியான விதத்திலே நம்ம நடத்துகிறோமா என்பதை குறித்ததான கேள்விகள் அடிக்கடி நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். இங்கே நம்ம பார்க்கும்போது, அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அந்த மனுஷனுடைய பேர் என்னவென்றால் எலிமெலேக்கு. எலிமெலேக்கு என்றால் தேவனுடைய ராஜா என்று அர்த்தம். அப்போ அவன் மனைவிக்கு பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரர்கள், ஒருவர் பேர் மக்லோன், மற்றொரு பேர் கிளியோன். யூதாவில் பெத்லீகம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாக எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவனுடைய 2 குமாரன் மாத்திரம் இருந்தார்கள். இப்போ ஒன்றாக அவள் இழக்கிறாள். முதலாவது யாரை இழக்கிறாள்? தேவனுடைய தீர்மானம் இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய தரிசனம் இல்லாமல் போயிருக்கிறதானே இந்த அருமையான மகள் முதலாவது யாரை இழக்கிறார் என்றால், தன்னுடைய வாழ்க்கை துணையை இழக்கிறாள். அல்லேலூயா.
வாழ்க்கை துணை இழக்கிறது போல ஒரு ஒரு வேதனையான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்குமே வரக்கூடாது. காரணம் என்னவென்றால், வாழ்க்கை துணை இல்லாவிட்டால், நம்முடைய லைஃப் பார்ட்னர் இல்லாவிட்டால் நாம் ஒருவருக்கொருவர் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே மனமகிழ்ச்சியாய் இருக்கிறதான அவருடைய மனமகிழ்ச்சி இப்பொழுது அற்று போயிற்று. காரணம் என்னவென்றால், அவள் யாரை இழந்தார் என்றால் கணவனை இழந்தார். அப்போ மனைவிதான் குடும்பத்தை சந்தோஷமாக மாற்ற வேண்டும். ஆகவே இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், கணவரை இழந்து விட்டால் எப்படி இழந்தார்? அவரை அவள் சரியாக கவனிக்கவில்லையா? அவள் சரியாக கவனிக்கவில்லையா? அவளுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து நமக்கு சரியாக தெரியாது. ஆனாலும் என்னுடைய பார்வையில் ஒருவேளை அவர் சிக்காக இருந்திருக்கலாம் அப்படின்னா, சிக்காக மறித்திருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அவள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், தன் கணவரை எப்படி அவருடைய சுகம், அவருடைய பலவீனம், அவருக்கு என்ன வேண்டும் எல்லாவற்றையும் அவள் அறிந்திருந்து அவருக்கு செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் அவள் செய்திருந்தாள் என்று சொன்னால், ஒருவேளை சிக்கா இருந்தா கூட, பலவீனமா இருந்தா கூட, அந்த கணவரை அவள் என்ன செய்திருக்கலாம் என்றால், அவர் கணவரை அவள் இன்னும் கூட நீண்ட நாட்களுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கண்டிப்பாக அவள் தன்னுடைய புருஷனை கனம் பண்ணி இருக்க வேண்டும். ஏனென்றால், ஒரு புருஷனை குறித்து நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும், ஆமென், அல்லேலூயா, அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும், ஒருவேளை குடிகார கணவராய் இருந்தாலும், ஒருவேளை அந்த நாட்களிலே திராட்சரசம் அதிகமாக குடித்து அவர் மரித்திருக்கலாம், நமக்கு சொல்ல முடியாது. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் அவளுடைய காரியம் என்னவென்றால், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, அவனுக்கு நன்மையே செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ தீமையல்ல நன்மையே செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், புருஷனை கனம் பண்ணியிருக்க வேண்டும். நிறைய பேருக்கு புருஷனை எப்படி கனம் பண்ணணும்னு தெரியவே தெரியாது. ஏனென்றால், தேவன் நமக்கு கொடுத்த கான்செப்டே என்ன அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நமக்கு 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது, முதலாவது தவறு செய்தது யார் என்றால், பெண்ணாகிய ஏவாள் தவறு செய்தான். உண்மையாகவே தேவன் ஆதாமுக்கு கொடுத்ததான ஒரு பணி என்னவென்றால், கண்டிப்பாக பண்படுத்தவும் காக்கவும் செய்ய வேண்டும். அவள் கொடுத்ததான ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் செய்ய வேண்டும். அந்த பண்படுத்தவும் காக்கவும் செய்கிறதான வேளையிலே அந்த ஏவாள் தன்னுடைய ஹஸ்பண்டோடு போயிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவள் வஞ்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டான். இன்னைக்கு ஏன் ஸ்திரீகளில் அநேகருக்கு வஞ்சிக்கப்பட்டு போயிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய ஹஸ்பண்டை கனம் பண்ண தவறுனதுனால தான். ஆகவே புருஷனை கனம் பண்ண வேண்டும். அவர் எப்படிப்பட்டவள் நினச்சிருக்கலாம், ஆதாம நினச்சிருக்கலாம், என்ன இந்த மனுஷன் இப்படி ஓயாமல் அந்த தோட்டத்தை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. தேவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை எங்கே தான் வச்சாருன்னா, தோட்டத்தின் நடுவில் தான் வச்சார். எல்லாம் பார்க்கும்படியான தான் வச்சார். அப்போ பார்க்கும்படியாக வச்சாருந்தாலும் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதை தொடாத. ஃபஸ்ட்டு அவள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஹஸ்பண்ட் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? இங்கே பாரு, தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறதான கட்டளை, இதை என்ன செய்யக்கூடாது, இதை தொடக்கூடாது, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விஷயத்தின் கனியை. ஒரே ஒரு கான்செப்ட் தான் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு, ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருந்தாரு. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்க கூடாது. இது நன்மையும் சொல்லித்தரோம், இது தீமையும் சொல்லித்தரோம். ஆகவே நன்மையும் சொல்லித்தருகிற, தீமையும் சொல்லித்தருகிற இந்த செடியில் இருக்கிறதான கனியை நீ புசிக்கக்கூடாது. சுற்றி வராங்க. ஆனாலும் கூட அவளுக்கு எப்படி ஆயிற்று என்றால், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஆதியாகமத்திலே, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்ச புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும்
புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருந்தது. இப்போ நகோமிக்கு எப்படி இருந்தது என்றால், அந்த மோவாப் அவளுக்கு இச்சிக்கப்படத்தக்கதான பட்டணமாக இருந்தபடியினாலே அவள் அங்கே போய்விட்டாள். ஆகவே நமக்கு கூட பிள்ளைகள் பார்க்கும்போது, நம்ம பிள்ளை அமெரிக்காவுக்கு போயிடக்கூடாதா, ஆப்பிரிக்காவுக்கு போயிடக்கூடாதா, இங்கிலாந்துக்கு போயிடக்கூடாதா, ஜெர்மனிக்கு போயிடக்கூடாதா, ஜப்பானுக்கு போயிடக்கூடாதா அப்படின்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போ இவளுக்கு என்ன வந்தது என்றால், இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருந்தது. அல்லேலூயா. புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருந்தது. அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவளும் புசிக்கிறாள். எப்போவுமே ஒய்ஃபு என்ன செய்வாங்கன்னா, நஞ்சுனாலும் 4 வாய் அவங்க சாப்பிட்டாலும் அவங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஏய் இதை எடுக்காத, இதை அப்பாவுக்கு வச்சுருக்கிறேன், இந்த மீன் துண்டை எடுத்துடாத, இதை அப்பாவுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, தனியாக வச்சு வைப்பாங்க. அதுதான் நல்ல ஒரு மனைவியினுடைய அடையாளம். எல்லாத்தையும் சாப்பிட்டு எப்பா வாங்க சாப்பிடோன்னா, ஐயோ மீன் துண்டு வச்சுருந்தேனே, அப்போ தம்பி எடுத்துட்டான் போல தெரியுது, சரி நீங்கள் ஊறுகாய் வச்சு சாப்பிடுங்க, 2 அப்பளத்தை பொரிக்கிறேன். இல்லை, நல்ல மனைவி தன் கணவரை கனம் பண்ணும்போது கண்டிப்பாக அவளுக்கென்று ஒரு பிரத்யேகமாக ஒரு பொருளை என்ன செய்ய, இங்கே எப்படி அவள் கனம் பண்ணுகிறாள் என்று சொன்னால், தேவனுடைய கற்பனையை மீறி அவள் செய்ததனாலே தேவன் நமக்கு கொடுத்ததான சாபம், எப்படிப்பட்ட சாபத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது, உன் ஆசி உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அல்லேலூயா. அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இதுதான் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்துக்குரியதான ஒரு கொள்கை. என்னவென்றால், ஹஸ்பண்டு தான் தலைவர், நாம் என்னது கழுத்து தான். நம்ம கழுத்து நீட்டி போனான்னா நம்முடைய குடும்பம் ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கவே இருக்காது. அவன் நம்மை ஆளுகை செய்கிறவ, ஆகவே அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இது நமக்கு தேவன் கொடுத்ததான கர்ஸ். இது தேவன் நமக்கு கொடுத்ததான கர்ஸ். இது தேவன் நமக்கு கொடுத்ததான சாபம். ஏன்னா ஸ்திரீக்கு கர்த்தர் கொடுத்தது என்ன சாபம்? அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அல்லேலூயா. ஆகவே நம்மை ஆளும்படியான ஆளுகையை தேவன் யாருக்கு கொடுத்திருந்தார் என்று சொன்னால், நமக்கு, நம்முடைய கணவருக்கு தான் கொடுத்திருந்தார். ஆனால தான் புருஷனை நாம் கனம் பண்ண வேண்டும். எந்த ஸ்திரீயானாலும் புருஷனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கண்டிப்பாக கனம் பண்ண வேண்டும். வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது எஸ்தர் 1:20 வஸ்தி புருஷனை கனம் பண்ணவில்லை. வஸ்தி புருஷனை கனம் பண்ணாததுனாலே அவளுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, அவள் சிங்காசனத்தை விட்டு கீழே இறக்கப்பட்டாள். நாம் சில இதில் மித்ராஸ் என்கிறதான புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது, வஸ்தி அதனாலே அவள் குஷ்டரோகியாகி கடைசியாக தன்னுடைய வீட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு கார்ஸ் அவளுக்கு ஆகிவிட்டது என்று சொல்லி சில சரித்திரத்திலே போடப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நமக்கு கொடுத்ததான கட்டளை என்னவென்றால், அவர் ஒருவேளை குடிகார கணவராக இருக்கலாம், அவர் உங்களுக்கு ஏபிள் இல்லாத ஒரு திறமை இல்லாத கணவராக இருக்கலாம், ஒருவேளை அவர் நல்ல சம்பாத்தியம் பண்ணாமல் அப்படி ஊர் சுத்துகிற கணவராக இருக்கலாம். தேவன் நமக்கு நியமித்திருக்கிறதான லைஃப் பார்ட்னர் யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹிம். அல்லேலூயா. அவரை நாம் கனம் பண்ணி தான் ஆக வேண்டும். ஆமென். whosoever may be, whether he is able, unable, drunkard, educated or uneducated, அவர் யாராயிருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்ததான கட்டளை என்னவென்றால், அவரை கனம் பண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அடுத்ததாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு கட்டளை என்னவென்றால், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்றால், அதை கிறிஸ்து சபை எப்படி நமக்கு, சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறது போல நமக்கு யார் தலைவர் என்றால் புருஷன் தலைவராக இருக்கிறார். ஆகவே நாம் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். அவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்னவென்றால்
கீழ்ப்படிதல். ஒருவேளை நகோமி எப்படி அவள் தன்னுடைய புருஷனிடத்தில் நடந்து கொண்டிருந்தாள் என்று தெரியவில்லை. அவளுடைய மகிழ்ச்சி போயிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், அவள் ஒருவேளை தான் எல்லாவற்றையும் டாமினேட் பண்ணி அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கிற ரீதியிலே அவள் போயிருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது என்றால், சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் போகும்போது போதகர் எனக்கு ஒரு 2-3 காரியங்களை சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போகும்போது நான் அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்களெல்லாம் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். எனக்கு வயது 70, என்னை பார்த்தால் 70 தெரியாது. ஆனால் எனக்கு வயது 70 கரெக்டாக. நான் 56 பிறந்திருக்கிறேன். இப்பொழுது என்ன வருஷம் 26. ஆகவே எனக்கு வயது 70. ஆனாலும் கூட எனக்கு 3 பிள்ளைகள், எனக்கு 7 பேரம்பேத்திகள். இந்த 3 பிள்ளைகளும் கர்த்தருடைய சேவையிலே இருக்கிறார்கள். 3 பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 3 பிள்ளைகளும் சேவை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கிருபை தந்தாலும், நானும் இந்த வயதிலும் நான் கர்த்தருடைய ஊழியத்தை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே என்னுடைய கல்லூரி படிப்பு நான் MA BEd முடித்துவிட்டு MPhil முடித்துட்டு வேலையெல்லாம் ரிசைன் பண்ணி கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் வந்தேன். அதற்கு பின்பதாக MD படித்து வேதாம கல்லூரியிலும் கூட விரிவுரையாளராக இன்றைக்கு வரைக்கும் பணியாற்ற கர்த்தர் எனக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? 1 பேதுரு 3:1 புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை. பயபக்தியோடு கூட கற்புள்ள நடக்கை. 1 பேதுரு 3:1 புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எப்படி கீழ்ப்படியுங்கள் என்றால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி உங்களுடைய நல்ல நடக்கையினாலே அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஆகவே எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றால், பயபக்தியோடு கூட கீழ்ப்படிய வேண்டும். அப்போ நம்ம எல்லாருக்கும் யார் பயமாக இருக்கும்னா, ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சரை பார்த்து பயமாக இருக்கும். ஐயோ கணக்கு டீச்சர் வந்துட்டாங்களே, இன்னைக்கு கணக்கு ஹோம்ஒர்க் செய்யலையே, யாரெல்லாம் ஹோம்ஒர்க் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய பயந்து என்ன செய்வோம், நிற்போம். அப்போ பயந்து நின்னோன்னா 2 அடி வாங்குவாங்க, அப்புறம் போவாங்க. அடுத்தடுத்துக்கு யார் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பயப்படுவோம்னா, போலீஸ்காரன் வந்த உடனே பயப்படுவோம். வந்துட்டானா, இப்போ ஹெல்மெட் போடலையா இன்னைக்கு பிடிச்சிருவான், இப்போ நம்ம வண்டியில் இந்த புக்கு இல்லையா அப்போ அப்படின்ன உடனே அப்போ நம்மளை பிடிச்சிருவான். டேக்ஸ் கட்டியிருக்கோமா நம்மளை பிடிச்சிருவான். இந்த 2 பேருக்கு தான் நம்ம ரொம்ப பயப்படும். கல்யாணம் முடித்த பாருங்க, கல்யாணம் முடிக்க முந்தி டீச்சருக்கு பயப்படுவோம். கல்யாணம் முடித்த பிறகு யாருக்கு பயப்படுவோம்? போலீஸ்காரனுக்கு பயப்படும். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், பயபக்தி யாருக்கு இருக்க வேண்டும் என்றால், பயம் யாருக்கு இருக்க வேண்டும்? முதலாவது கர்த்தருக்கு இருக்க வேண்டும், 2வது கணவருக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி, உங்களுடைய மனமகிழ்ச்சியை இழந்தவர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் புருஷன் ஸ்திரீக்காக அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக படைக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். என்ற காரணம் என்னவென்றால், பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது. ஆதியாகமம் 31:42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். ஆகவே பயபக்திக்குரிய தேவனுக்கு பயப்பட வேண்டும். 2வது யாருக்கு பயப்பட வேண்டும் என்றால், புருஷனுக்கு பயப்பட வேண்டும். அப்போ புருஷனுக்கு பயப்படுகிற நமக்கு வேதம் இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோடைய ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். அவர் சொன்னாரா, இன்னைக்கு மீன் குழம்பு வையின்னு சொன்னாரனா, ஆமாம் அவர் பாட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. என் பையனுக்கு மீன் குழம்பு பிடிக்காது, என் பையனுக்கு சாம்பார் தான் பிடிக்கும், ஆனாலும் எனக்கு சாம்பார் தான் வைக்கணும். அவர் மீன் குழம்பு வச்சுருப்பான்னு எதிர்பார்ப்போடு வருவார். இங்கே என்ன குழம்பு வச்சுருப்போம்? புளிக்குழம்பு அல்லது சாம்பார் குழம்பு வச்சுருப்போம். உடனே அவருக்கு கோபம் வந்துடும். உங்களுடைய மன மகிழ்ச்சி என்ன செஞ்சிடும்? இழந்து போயிடுவீங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, obey to your husband. ஹல்லேலூயா. ஆகவே தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர்
கீழ்ப்படியுங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். இன்றைய காலங்களிலே நம்ம பார்க்கும்போது அநேக ஸ்திரீகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வேறு விதமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கடந்த நாளிலே பெங்களூரில் மைசூர் பட்டணத்திலே ஒரு மனிதன் 42 கொலைகளை செய்தான். 42 கொலை செய்யப்பட்டதான யார் என்றால் அத்தனை 42 வரும் திருமணம் முடித்ததான சகோதரிகள் தான். ஏனென்றால் புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். ஆமென். அப்போ புத்தி இல்லாத ஸ்திரீ கைகளினால் இடித்து போடுகிறாள் என்று சொல்லும்போது அவள் எப்படிப்பட்டவள் என்றால் உபாகமத்திலே 5ஆம் அதிகாரம் 11லேருந்து 31 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஸ்ரீ குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறோம். அப்போ எண்ணாகமம் 5ஆம் அதிகாரம் 11லிருந்து 31 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில புருஷர் சிடுன்னு பேசுவாங்க, ரொம்ப கோபமாக பேசுவாங்க. ஆனால் இந்த பெண்களுக்கு என்னன்னா, யாராவது ரொம்ப அருமையாக நல்லா பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து என்ன செய்வாங்க, கூட கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அதனால தான் தன் சரீரத்தை வேறொரு புருஷனுக்கு கொடுப்பது. எண்ணாகமத்தில் 5ஆம் அதிகாரம் 11-31 வாசிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை என்னென்றால், ஒரு புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து ஒரு புருஷனோடு அன்றி அந்நியனோட சம்யோகமாய் சைனத்தில் தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சுருங்கவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடு குறியுமாக வைப்பாராக என்று சொல்லி நல்லா நீங்கள் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் வாசித்தீங்கன்னா அநேக காரியங்களை குறித்து தேவன் தெளிவாக நமக்கு இந்த பிரமாணங்களாக எழுதி வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது என்று சொல்லும்போது, ஒரு மனிதன் தனக்கு 3 மனைவியை வைத்திருக்கிறான். அவனுக்கு எப்படியாவது சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு ஆசை. உடனே அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும்போது, அப்படி கடைக்கு போய்கொண்டே இருக்கும்போது ஒரு பெண்ணை பார்க்கிறான். பெண்ணை பார்த்த உடனே, அக்கா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, எங்கள் அக்கா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான்னு சொன்ன உடனே ரொம்ப அழகாக பார்த்து பேசி இவர்களுக்குள்ளே பழக்கம் நாளடைவிலே ஒரு நாளிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நம்ம 2 பேரும் எப்படியாவது தனியே என்ன செய்ய வேண்டும், வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளில் ஏடிஎம் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு இது உண்மையாய் நடந்த சம்பவம். ஏடிஎம் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற பணத்தெல்லாம் உனக்கு போட்டுக்க, உன் நகையெல்லாம் எடுத்து ஒரு பட்டணம் கட்டி கொண்டு வா, நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணி விட்டு வரலாம் என்று சொல்லி அவன் சொன்னதான இடத்துக்கு இரவிலே அவர்கள் 2 பேரும் அவர்கள் தங்களிலே என்ஜாய் பண்ணி முடித்த பிறகு அவன் சொல்லுகிறான், நம்ம எல்லாம் 2 பேரும் பிரிஞ்சு போகலாம், நான் ஒரு மாத்திரை தாரேன், அந்த மாத்திரை மட்டும் நீ போட்டுக்க, அந்த மாத்திரையை போட்டுக்கிட்ட அப்படின்னா திடீர்னு நீ கன்சீவ் ஆனால் கூட வீட்டில் ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கும், ஆனாலும் நீ அந்த மாத்திரை போட்டுக்கன்னு சொல்லி நம்ம 2 பேரும் பப்ளிக் டாய்லெட்டில் போவோன்னு சொல்லி ஒரு பாட்டில் தண்ணியை அவன் வாங்கி கொடுக்குறான். நீ பாத்ரூம்குள்ளே போன உடனே இந்த மாத்திரையை போடு, இந்த தண்ணியை குடிச்சிக்கோ, நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு, நீ உள்ளே போய் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அதை போல் 42 பெண்களை, திருமணம் முடித்த பெண்களை அவன் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த விதமாக ஏமாற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டு கடைசியாக 42வது ஒரு மனுஷி அவன் கொலை செய்யும்போது தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க கண்டுபிடிச்ச பிறதான் அந்த மனிதன் ஒரு டீச்சர். அந்த டீச்சராக இருந்த மனிதனை அவர்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ளே போன உடனே அது என்ன மாத்திரைன்னா சைனடு மாத்திரை உள்ளே போட்ட உடனே அவள் கொண்டி போட்டு உள்ளே போட்டு அவள் சாப்பிட்ட உடனே அதிலே மயங்கி செத்து போய் விடுகிறாள். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி என்று பார்க்கும்போது நாம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்பிடிந்திருங்கள். ஒருவேளை அவர் உங்களோடு கோபமாக பேசலாம், ஒரு எரிச்சலோடு பேசலாம். தேவன் நமக்கு நியமித்திருக்கிறதான அந்த கணவரை எப்படி மாற்ற முடியும்? உங்களாலே ஜெபத்தாலே மாற்ற முடியும், உங்களை நல்ல நடக்கையினாலே. அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். எங்கே நம்ம பார்க்கும்போது பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனை இன்றி நல்ல நடக்கையினாலே உங்கள் கணவரை ஆதாயப்படுத்த உங்களால் முடியும். ஆமேன், அல்லேலூயா.
எங்களுடைய வீட்டுக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. டிடிஆராக இருக்கிறார் இப்போ ஜங்ஷனில். அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. எங்களுடைய சபையில் இருக்கிறவர் தான். அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அவர் ரட்சிக்கப்படலை. அவர் பக்கா இந்து. அப்போது அவருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு கேஸ் ஆயிடுச்சு. அப்போ கேஸ் ஆனோடனே நமக்கு வந்து அவர் வந்து கொஞ்ச நாளில் மறைவாக இருக்கணும்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா வந்து என்கிட்ட அழுதாங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட அழுதாங்க. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் மாடியில் இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 45 நாள் எங்கள் மாடியில் இருந்தாங்க. டெய்லி அவர் என்ன ரட்சிக்கப்படலை, அவர் கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. அந்த அம்மா மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அவர் டெய்லி இந்த ஜன்னல் வழி எட்டி பார்ப்பார். பாஸ்டரும் அம்மாவும் சண்டை போடுறாங்களான்னு பார்ப்பார், ஏதாவது சத்தம் கேட்குதான்னு பார்ப்பார். அப்போ பார்த்துட்டு 12ஆவது நாள் பைபிள் எடுத்துகிட்டு கீழே வந்தார். ஐயா, உங்களை 2 பேரையும் நான் பார்த்துட்டே இருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஒரு சத்தமே உங்கள் வீட்டில் இல்லையே, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஏன்னா அவங்க மனைவிட்ட அவர் சொல்வார், நான் உன்னைய வாசலில் விட்டுட்டு போயிருந்தேன், நான் சர்ச்சுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவர் அங்கே மாடியில் இருக்கிற பைபிள் எடுத்துகிட்டு கீழே வந்தார். உங்கள் வாழ்க்கை என்னை மாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை என்னை மாற்றினது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கணவரை மாற்றி இருக்குதா? உங்கள் கணவரிடத்தில் அன்பாக இருக்கிறீங்களா? உங்கள் கணவரை சொன்ன உடனே அவருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? எங்கே அந்த இடத்துல குழம்பு வச்சுருக்கேன், இந்த இடத்துல கூட்டு வச்சுருக்கேன், பேசாமல் சாப்பிட்டுட்டு படுக்கணும் என்ன அப்படின்னா அவரை ஆதாயப்படுத்த முடியுமா? வந்து பக்கத்திலே உட்கார்ந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவரிடத்தில் அன்பு பாராட்டும் போது எப்படிப்பட்ட குடிகார கணவரையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வர உங்களால் முடியுமா? முடியாதா? முடியும்னு சொல்றவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, ஆமென். பயபக்தி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், பயபக்தியோடு கூட உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனை இன்றி நல்ல நடக்கையினாலே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இந்த நகோமி எப்படி இருந்தாள் என்பதை குறித்து நமக்கு தெளிவு இல்லை என்றாலும் கூட இந்த நகோமி எப்படி இருந்திருக்க வேண்டும்? தன் கணவரிடத்தில் பயபக்தி உடையவளாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் வேதத்திலே அதை குறித்ததான தெளிவு நமக்கு இல்லை. மறுபடியும் ரூத்தின் புஸ்தகத்துக்கு வரலாம். இவர்கள் என்ன ஆயிற்று அப்படின்னா, 2 குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அப்போ மோவாப் இடத்திலே அவர்கள் பெண் கொண்டார்கள் என்று வேதம் அவர்களுக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னதான கட்டளை என்னவென்றால், தேவன் இவர்களுக்கு சொன்னதான கட்டளை என்ன அப்படின்னா, எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள், இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள் என்பதை குறித்ததான தெளிவு. அடுத்த சந்ததி ஏன் அவுட் ஆகிறது, அடுத்த சந்ததியில் ஏன் டிவோர்ஸ் இருக்கிறது, அடுத்த சந்ததி பாஸ்டமா சொல்லும்போது டிவோர்ஸ் இத்தனை நிமிஷத்துக்கு ஒரு டிவோர்ஸ் என்று சொல்லும்போது அதிலும் கிறிஸ்தவர்களுடைய டிவோர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் பக்கம் 231. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. உங்கள் பைபிளை பாருங்க, மேலே ஸ்க்ரீனில் போட்டிருந்தாலும் நீங்கள் உங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென். அப்போ இதை நம்ம டீச் பண்ணி இருக்கிறோமா? இந்த நகோமிக்கு தோரா எல்லாருடைய கையிலும் இருந்தது. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறதான காலத்துக்கு முன்னாலே இந்த தோராவை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? மோசேக்கு கொடுத்திருந்தார்.
ஆனால் கொடுக்கப்பட்ட இந்த தோராவை, கொடுக்கப்பட்ட வசனத்தை இந்த நகோமி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாளா என்று சொன்னால் அதற்கு இடமே இல்லை. பைபிளை பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். யாரும் ஸ்க்ரீனில் மட்டும் வாசிக்கக்கூடாது. 232ஆம் பக்கம் அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடத்துக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அல்லேலூயா. ஆகவே அவைகளை குறித்து பேசி நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ அவைகளை உன் சண்டே ஸ்கூல் டீச்சர் மூலமாக கருத்தாய் போதித்து, நீ அவைகளை உன் போதகர் அம்மா மூலம் கருத்தாய் போதித்துன்னு போட்டிருக்குதா? இல்லை. யாரு ஃபஸ்ட்டு டீச்சர்? யாரு? மதர் இஸ் த டீச்சர். ஆமென். எத்தனை பேர் இந்த வசனங்களை எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்திருக்கிறீர்கள்? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் இருக்கிற போதும், உட்கார்ந்துருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்திருக்கிற போதும், என் தம்பி வா உனக்கு கதை சொல்கிறேன், எழுந்திருக்கிற போதும் எவைகளை பற்றி சொல்ல வேண்டும் அவைகளை குறித்து பேசு. அடுத்த காரியத்தை குறித்து நீ பேசாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவைகளை குறித்து பேசு, நீ அவைகளை குறித்து பேசு. நான் போன வாரத்தில் நான் என் பொண்ணோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஜப்பானில் இந்த பொண்ணு, அவளுடைய பிள்ளைக்கு, கடைசி பிள்ளைக்கு அவளுக்கு 3 வயது. அப்போ அலிஷியாவா உனக்கு நீ இந்த வசனத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன வசனம் சொல்லி கொடுக்குறா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ என்ன வசனம் சொல்லி கொடுக்குறா அப்படின்னு கேட்கும்போது என் பொண்ணு சொன்னா, ஆவியின் கனிகள் இல்லை, மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். கலாத்தியர் எழுதின நிருபத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாவன 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாவன, அவைகள் விபச்சாரம், வேசித்தனம். இங்கிலீஷில் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் ரொம்ப தெரியாது. இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துருந்தால அப்போ மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாவன, அவைகள் யாவை? வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? கலாத்தியர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் எத்தனாவது பக்கம்? 262வது பக்கம். எல்லாரும் திருப்பிக்கொள்ளும். 262வது பக்கத்தில் 19வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்ற, அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினை, மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். களியாட்டுகள் என்றால் என்ன? துன்மார்க்கர்கள் விளையாடுகிறதான விளையாட்டு. அதுதான் என்னது? சினிமா, சீரியல், இதெல்லாம் எதில் சேர்ந்துடும்? களியாட்டு. நம்ம நல்ல களியாட்டுன்னு சொல்லிட்டு ஆமாம் களியாட்டுன்னு நினைக்கிறோம். அந்த களியாட்டில் சும்மா இருக்க நேரம் போன உடனே என்ன பார்த்துறோம்? சீரியல் பார்த்துறோம். என்ன பார்த்துறோம்? சினிமா பார்த்துறோம். அப்போ துன்மார்க்கர்கள் விளையாடுகிற விளையாட்டுக்கு பேர் தான் என்னது? களியாட்டு. அப்போ களியாட்டுகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. They cannot enter into the God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் சுதந்தரிக்க முடியாது. இவைகளை நீங்கள் கொடுங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ என் பொண்ணு கூட இன்னைக்கு காலையில் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னா, மம்மி ஆவியின் கனிகள் எல்லாம் கடகடன்னு சொல்லிடலாம், ஆனால் முதலாவது மாம்சத்தின் கிரியைகளை சரியாக படித்து இதெல்லாம் இருந்தால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது என்கிறத நம்ம பிள்ளைங்க கற்றுக் கொடுத்தாதான் ஆட்டோமேட்டிக்காக ஆவியின் கனிகள் தானாக என்ன செய்விடும்? வந்துவிடும். அல்லேலூயா.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம்? கண்டிப்பாக அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ நன்றாய் போதித்து கருத்தாய் போதித்து, அதை இதில் உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கலாம் பாருங்க. தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான பிரமாணங்கள் என்ன என்பதை குறித்து தெளிவாய் வாசிக்கும் போது எல்லாம் எடுத்துக்கிடுங்க. அடிக்கடி நீங்கள் உபாகம புஸ்தகத்தை வாசிங்க. உபாகம புஸ்தகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு காரியமும் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆண்டவர் அவளுக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்துக்கு வரலாம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பக்கம் 233, உன் தேவனாய் கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம், அவர்களோடு சம்பந்தம் கலக்கவும் களவாயாக. யாரு? இந்த பக்கத்தில் ஏத்தியர், 1ஆம் வசனம், ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர், மோவாப் சந்ததி சபையின் எல்லைக்குட்படல் ஆகாது என்று சொல்லி 10 தலைமுறைக்கும் சபைக்குள்ள வரக்கூடாது, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் லோத்துடைய சந்ததிகள் யார் வழியா வந்தவங்க? தன்னுடைய சொந்த மகள் வழியா வந்தவங்க தான் லோத்துடைய சந்ததிகள். தன் 2 மகளையும் கல்யாணம் முடிக்கிறாங்க. 2 மகளையும் கல்யாணம் முடிக்கும்போது அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் மோவாபியர்கள், அம்மோனியர்கள். ஆகவே சபிக்கப்பட்ட சந்ததிக்கு பிறந்ததான குழந்தைகள் அவங்க ஜெனரேஷனில் வந்தது தான் யார் என்றால் ஓர்பாலும் ரூத்தும். ஆமென், அல்லேலூயா. யார் அவர்கள்? ஓர்பாலும் ரூத்தும். ஓர்பாலும் ரூத்தும் யாருடைய சந்ததியிலே வந்தவர்கள் என்றால் மோவாபுடைய சந்ததியிலே வந்தவர்கள். அப்போ மோவாபுடைய சந்ததியிலே வந்தவர்கள் என்றால் மோவாபிலே இருக்கிறதான ஒரு நல்ல ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய குமாரத்திகள் யாருன்னா ஓர்பாலும் ரூத்தும். அப்போ ரூத் எப்படி இருந்திருக்கிறா பாருங்க. எப்படி அவர்களோடு சம்பந்தம் களவாயாக, உன் குமாரத்திகளை அவருடைய குமாரர்களுக்கு கொடாமலும் அவருடைய குமாரர்களை அவருடைய குமாரத்திகளை உன் குமாரர்களுக்கும் கொள்ளாமலும் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தேவன் கொடுத்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவள் சரியாக பார்க்காததுனாலே, இந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்ணாதனாலே, இந்த பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா, நான் எங்கேருந்து அப்பத்தின் வீட்டிலேருந்து வந்திருக்கிறேன், இங்கே பாருங்கள் இந்த ஊருக்கு வந்த பிறகு மோவாப்புக்கு வந்த பிறகு நான் எவ்வளோ வசதியாக இருந்திருக்கிறேன். அவன் அவ்வளோ வசதியாக இருந்ததுனால தான் ஒரு வசதியான ஒரு குடும்பத்துக்கு தான் ராஜாவுடைய குமார்த்திகளை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அப்படி தானே? சாதாரண ஆட்களுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ பணக்காரியாக இருந்ததுனால தான் அவளுக்கு யாரை கொடுத்துருக்குறாங்க என்றால் இந்த ரோர்பாடையும் ரூத்தையும் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்ததுன்னா அவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி தேவனுடைய பிரமாணத்தையே மீறி அவள் செய்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக ரூத்தின் புஸ்தகத்துக்கே வருவோம். ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், இங்கே பார்ப்பது என்ன அப்படின்னா, மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் எதை பார்ப்போம் என்றால் ஜீரோவை தான் பார்ப்போம். எல்லாவற்றையும் இழந்து விட்டால், தன்னுடைய கணவரை இழந்தால், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தால், இப்போ என்ன இப்போ சூனியமாக போய்விட்டது. இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சு? சூனியமாக போய்விட்டது. சூனியமாக போனதுனால என்ன இப்போ நிலைமை அப்படின்னா, அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த 3 குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இப்போ யாருமே அவளுக்கு இல்லை, தனித்தவளானாள். she is deserted, கைவிடப்பட்டவளாக மாறினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலைமை வந்துவிட்டது என்று பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய செயல்களுக்கு விரோதமாக
நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லாவற்றையும் இழந்தவளாகத்தான் நாம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது 7ஆம் வசனத்தில் தன் 2 மருமக்களோடு கூட தான் இருக்கும் ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். இப்போ எங்கே புறப்பட்டுட்டாள்? அவள் தான் இருக்கும் ஸ்தலத்தை விட்டு என்ன செஞ்சிட்டா? போயிட்டா. இப்போ இருக்கும் ஸ்தலத்தை விட்டு அவள் என்ன செஞ்சிட்டான்னா போயிட்டா. எலிமெலெக்கு இறந்த பின்பு நகோமி பிள்ளைகளுக்கு என்னதான் மோவாபிய ஸ்திரீகளை திருமணம் முடிக்கிறார். எப்போன்னா எலிமெலெக்கு இறந்த பிறகு, எக்லோன் இறந்த பிறகு. அப்போ மக்லோன் கிளியோன் 2 பேருக்கும் எக்லோன் இறந்த பிறகு தான் அவன் என்ன செய்கிறான்னா மோவாபிய ஸ்திரீகளை திருமணம் முடிக்கிறான். அப்போ ஒருவேளை எக்லோன் சொல்லியிருக்கலாம், ஐயோ நமக்கு வேண்டாம், நம்ம யூத பெண்களை முடிச்சிருக்கலானே. இப்போ அவன் இறந்த உடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருது. இவள் யாரோட சம்பந்தம் கலக்கிறாள்? ராஜகுமாரத்தியோட சம்பந்தம் கலக்கிறான். சில சமயங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பந்தம் கலக்கும்போது கூட நம்ம நல்ல நல்ல வசதி படைத்ததான குடும்பங்களுடைய பிள்ளைகளை பார்த்து அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று நம்ம நினைத்து முடிக்கும்போது பின்னால் ஐயோ எல்லாத்தையும் இழந்துட்டேன் பாருங்க, என் பையன் என்னை விட்டு போயிட்டான், என் பையன் என்னை விட்டு போயிட்டான், என் பையன் என்னிடத்தில் ஒரு நாள் கூட பேசுகிறதே இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்களுக்கு 3 குழந்தைகள். என்னுடைய பிள்ளைகள் ஃபுல்லாக வளரும்போது நான் ஊழியம் செய்து கொண்டு நான் சில சமயங்களில் எனக்கு ரொம்ப கண்ணீர் வரும். ஏன்னா சில சமயங்களில் எனக்கு ராத்திரியும் ஊழியம் இருக்கும். ராத்திரி ஊழியம் இருக்கும்போது பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது நான் நினைப்பேன், ஐயோ என் பிள்ளைகளை பார்க்க முடியலையே, என் பிள்ளைகளுடைய படிப்பை கவனிக்க முடியவில்லைன்னு சொல்லி நினச்சிட்டு அழுதுகிட்டே பைபிள் ஸ்டடிக்கு போவேன். அப்படி முடிச்சுட்டு நான் வருவேன். அப்படி மிகுந்த பிரயாசத்தோடு தான் என்னுடைய பிள்ளைகளை 3 பேரையும் வளர்த்து நல்லா படிக்க வைத்து 3 பேரையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ இவர்கள் 3 பேரும் திருமண நாள் அவர்களுக்கு வரும்போது நான் எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய வீட்டில் என் ஹஸ்பண்ட் இதை பற்றி அவங்க நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்டதான ஊழியத்தில் ரொம்ப டைட்டாக இருந்தது. அப்போ டைட்டாக இருக்கிறதுனால எங்களுடைய போதகருக்கு, தலைமை போதகருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால காலையில் எழும்பி போயிடுவாங்க. அந்த தலைமை போதகத்தில் அந்த ஸ்தாபனத்தில் எங்களுக்கு 400 அனாதை இல்லை பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாக அவங்க மேனேஜிங் போஸ்ட்டு, பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட், வெளிநாட்டுக்காரர்கள் வரும்போது டிரான்ஸ்லேஷன், இப்படியாக ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களால இங்கே கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அப்போ நான் என்ன செய்வேன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தேன். ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல துணைகளை தர வேண்டும், நல்ல துணைகளை தர வேண்டும். எங்களுடைய போதகர் அம்மா சொன்னாங்க, உன் பையனுக்கு 5 பெண்ணை பார்த்துருக்கிறேன், நீ யாரை வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அப்போ நான் பார்த்தேன், ஏன்னா எனக்கு ஒரு பையன் 2 பொண்ணு. அப்போ முதல்ல என் பொண்ணு வெளியே போகணும், அப்புறம் தான் பையனுக்கு. உடனே நான் எங்கள் போதகர் அம்மாட்ட சொன்னேன், இல்லைம்மா என்னுடைய மூத்த அந்த 2வது மகள் திருமணம் முடிச்சப்பறம் தான் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு, நான் என் பையன் சொல்லிட்டான், எனக்கு நீங்கள் வேறு யாரும் பார்க்கக்கூடாது, என்னை பெற்றது என் அம்மாவும் அப்பாவும் தான், என் அம்மா அப்பா தான் எனக்கு ஏற்றதை நீங்கள் பார்த்து தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பையன் சொன்ன உடனே ஒரு நாளிலே தற்சமயமாக நான் என்னுடைய காருக்கு பெட்ரோல் போடும்போது அந்த பெட்ரோல் பங்கில் நிற்கும்போது ஒரு பெண் அவங்க அம்மாவோட ஸ்கூட்டியில் வந்திருந்தா. அப்போ அம்மாவோட ஸ்கூட்டியில் வரும்போது அந்த பெண்ணை பார்த்த உடனே நான் என் ஹஸ்பண்டை சொன்னேன், கொஞ்சம் நின்னுங்க, நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், அதை போய் பாருன்னாரு. என் பையன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முந்தையே. உடனே கீழே இறங்கி போய் அந்த பெண்ணிடத்து கேட்டேன், நீ யாருமா, ஏன்னா நகை ஒன்றும் போடலை. அப்போ நீ யாருமா அப்படி கேட்கும்போது அந்த பெண் சொன்னாங்க, நான் இன்னார் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நீ என்ன படிச்சிருக்கிறாமா அப்படின்னு கேட்டேன்.
அப்போ எம்எஸ்சி எம்ஃபில் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கானாங்க. நான் என்னுடைய பையனுக்காக பெண் தேடும்போது என் மனதிலே நான் இப்படி நினைத்தேன். ஏன்னா என் பையனுக்கு ரொம்ப கணக்கு வராது. ஒவ்வொரு கணக்கு பரீட்சையிலையும் நான் ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே எப்படியாவது பாஸ் ஆகிடணும். நான் என் பிள்ளைங்க போதகருடைய பிள்ளைங்க, என் பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் ஆண்டவரே உடைய நாமம் தூஷிக்கப்படும், ஆனாலும் எப்படியாவது பாஸ் ஆகிடணும் அப்படின்னு முழங்கால் நினைப்பேன். என் பொம்பளை பிள்ளை ஃபைனல் ரிவிஷனில் 10th 9 மார்க் வாங்கியிருந்தான். அப்போ டீச்சர் சொன்னாங்க, 9 மார்க் வாங்கியிருக்கிறா, கண்டிப்பாக இவங்க பாஸ் ஆக முடியாதுன்னு. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வந்தது, ஃபைனல் எக்ஸாம். நான் நீர் முழங்கால் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். ஆண்டவரே எனக்கு தெரியாது, இது உம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே ஆண்டவரால் முடியாத ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜெபிக்கும்போது 65 மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜெபத்தினால முடியாத ஒன்றுமே இல்லை. ஆமென். நீங்கள் நேர் முழங்கால் போட்டு கண்ணீரோடு உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் போது கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் அந்த பெண்ணு 5 வருஷம் அந்த பெண்ணு கல்யாணம் முடிக்காமல் இருந்தா. இந்த பெண்ணு தான் என்னுடைய பையனுக்கு காவியானவர் சொல்லியிருந்தார். அதே போல் 5 வருடம் கல்யாணம் முடியல. நான் எப்படி நான் என்னுடைய நினைவிலே வைத்திருந்தேனோ, நினைவுகளை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நினைவுகளை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நினைவுகளையும் கர்த்தர் ரெஸ்பெக்ட் பண்ண வல்லவராக இருக்கிறார். அதே போல் மேத்தமெட்டிக்ஸ் படித்ததான ஒரு பெண்ணை கொடுத்தாரு. ஏன்னா எங்களுடைய ஜெனரேஷனில் பிள்ளைகளுக்கு கணக்கு வரல, நானும் அவங்களுடைய சந்ததியில் பிள்ளைகள் கணக்கு போடுவதற்கு அந்த ஜீனிலிருந்து கர்த்தர் உன்னை உருவாக்கட்டும் என்று நான் ஜெபித்தேன். அல்லேலூயா. அதே போல் இன்னைக்கு பேர பிள்ளைங்கள்லாம் சென்டம் வாங்குகிற அளவுக்கு கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக நான் முதலாவது என் பெண் பிள்ளைக்கு தான் நான் முதலாவது திருமணம் முடித்தேன். அப்போ என் பெண் பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நான் ஒரு சொப்பனம் கண்டு, ஆண்டவர் எனக்கு சொப்பனம் கண்டார். தந்தார். ஒரு 2 பக்கமும் கடல், நடுவில் ரோடு. நான் அழுது கொண்டே போகிறேன். ஆண்டவரே, இங்கே பியூலாவுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீரோ என்று தெரியவில்லையே. அப்போ கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு வந்திருக்கிற அருமையான தாயாரை தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதை போல் என்ன நான் சொப்பனம் கண்டேனோ அதை போல் தூத்துக்குடியிலே கடல் ஓரத்தில் தான் என்னுடைய மருமகனுடைய வீடு. ஆமென். 3வது பிள்ளைக்காக நான் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே நல்ல ஒரு மிஷினரி, ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மிஷினரியை, அதே சமயம் ஒரு நல்ல இன்ஜினியரிங் முடித்து இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே நல்ல ஒரு மிஷினரியாக ஊழியம் செய்கிறதான ஒரு மகன் எனக்கு வேணும்னு என்ன செஞ்சேன், நான் ஜெபிக்கிறத விட என்னுடைய எண்ணத்தையே கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதே போல தேவன் அவரை தந்தார். இன்றைக்கு அவர்கள் ஜப்பானிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக 40 நாள் உபவாசி ஜெபிக்கும் போது தேவன் எங்களுக்கு நல்ல துணைகளை கத்த தந்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட துணைகளை கத்த தந்தார், அபிஷேகிக்கப்பட்ட துணைகளை தந்தார், நல்ல படித்த துணைகளை கத்த தந்தார். அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்கள் பையனுக்கு ஒரு சின்ன தம்பளர் கூட கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சின்ன ரொக்கமோ ஒரு சின்ன பொருள் கூட என் மருமகள்கிட்ட நாங்கள் வாங்கவில்லை. ஆமென். ஒரு சின்ன பொருள் கூட எங்களுடைய மருமகள் வீட்டிலேருந்து நாங்கள் வாங்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டதான துணைகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் யோசித்து பாருங்க. இந்த நகோமி என்ன செய்தாள் என்றால், எலிமெலேக்கு இறந்த பிறகு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விவாக ஒரு காரியங்களை அவள் ஒழுங்கு செய்கிறாள். அதுதான் யாருடைய குடும்பத்திலிருந்து? அவள் மோவாபிய குடும்பத்திலிருந்து, அவள் ஒரு ராஜ பரம்பரையிலிருந்து அவர்கள் என்ன செய்கிறாள்? அவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல துணைகளை தேர்ந்தெடுக்கிறாள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட துணைகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம், இங்கே
அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது 6ஆம் வசனத்தில், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து மறுபடியுமாக அவள் என்ன செய்கிறாள்? திரும்பி போகிறாள், தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகிறாள். ஐயோ, என்னுடைய பழைய நிலை எப்படி இருந்தது, என்னுடைய நிலை எப்படி இருந்தது, நான் எப்படி வந்தேன், நான் எப்படி இப்போ ஜீரோவாக போகிறேன். அதனால தான் 1ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அவள் சொல்லும்போது, எப்படி நான் நிறைவுள்ளவளாய் போனேன். அந்த தேசத்துக்கு போகும்போது அவள் நிறைவுள்ளவளாய் போனாள். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினாள். 21ஆம் வசனம். அவள் நிறைவுள்ளவளாய் போனாள். அவள் வெறுமையாய் வந்ததின் நோக்கம் என்ன என்றால், அவள் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி போகவில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, அவள் தேவனுடைய வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு துணைகளை தேர்ந்தெடுக்கவில்லை. தேவனுடைய வார்த்தையை சரியாக அவள் செயல்பட்டு இருந்தாள் என்றால், தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவள் இழந்திருக்க மாட்டாள். அல்லேலூயா. அப்போ 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. இந்த கர்த்தர் தான் யாருக்கு தயை செய்யணும்? 3 பேருக்கும் தயை செய்ய வேண்டும். 3 பேரும் தங்களுடைய துணையை இழந்தவர்களாக இப்பொழுது தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரே பெண்ணினாலே. தேவ பிள்ளையே, உங்களை வைத்து தான் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமேன். ஒரே பள்ளினாலே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாள்? இடித்து போடுகிறாள். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ இருந்தாள் என்று சொன்னார், கண்டிப்பாக அந்த வீடு இடிக்கப்பட மாட்டாது. ஆமென். எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு அநேக காரியங்கள் நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலை அப்படின்னா, குடும்பம் என்ன செய்து வேண்டும்னா இடித்து நொறுக்கப்பட்டிருக்கும். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் என்றால், அவளுடைய புருஷன் இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையாது. இவளுடைய இப்போ சம்பத்தை என்ன செஞ்சுட்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். சம்பத்து குறையாது, அவளுடைய சம்பத்து குறையாது. அவள் புருஷனுடைய இருதயம் நம்பும், அவளுடைய சம்பத்து குறையாது. எவ்வளவு உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி கையில் கொடுக்குறாங்களோ அதை சிக்கனமாக வைத்து செலவழிக்கிறதான் ஒரு பெண்ணினுடைய திறமை. அல்லேலூயா. எனக்கு பாஸ்டர் கொடுக்கும்போது, எனக்கு செலவுக்கு கொடுக்கும்போது அதில் நான் கொஞ்சம் எடுத்து என்ன செய்வேன்னா ஒரு ஆர்டி போடுவேன். ஏன்னா ஆர்டி போடும்போது 100 200 500 நான் ஆர்டி போட்டேன்டா, திடீர்னு நான் ஆலயத்துக்கு நான் தனித்துவமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா, ஒரு ஊழியத்துக்கு நான் செய்யணும்னா என் கையில் பணம் இருக்கணும், எப்படியாவது நானும் சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நானும் போதகர் தருகிறதான ஒரு காரியங்களை செலவழித்து நானும் மிச்சப்படுத்தி எங்கள் வீட்டில் டெய்லி ஆட்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட இன்னொரு தேசத்துலேருந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, 1 மாதம் 2 மாதம் வந்து தங்கி புத்தகங்களை எழுதி கடந்து போவார். அப்போ அவரை நான் கவனிக்க வேண்டும். சில சமயங்களிலே அவருக்கு நல்ல ஆகாரங்களை கொடுப்பதற்கு நிறைய நான் காசு செலவழிக்க வேண்டும். இது போக நான் என் போதஇடத்தில் திரும்ப நான் கேட்கவே மாட்டேன். ஏனென்றால் என்னையும் இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறதுனால என்னுடைய தேவைகளையும் தேவன் என்ன செய்வார்? சந்திப்பார். அல்லேலூயா. அப்போ தேவன் எனக்கு கொடுக்கிறதான காரியத்தில் கொஞ்சமாச்சும் மிச்சப்படுத்தி நான் ஒரு சிறு சேமிப்பு செய்யும்போது கண்டிப்பாக என் சம்பத்து என்ன செய்யாது? குறையாது. அல்லேலூயா. நம்ம வாங்கினது எல்லாமே நான் என்னுடைய சபையாரிடத்தில் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் ஒரு ஆர்டி போடணும், ஒரு எல்ஐசி கட்டணும், லாங் டேர்முக்கு எல்ஐசி கட்டணும், ஷார்ட் டேர்முக்கு ஆர்டி போடணும். 100 ரூபா ஆர்டி போட்டிங்கன்னா 5 வருஷத்தில் நமக்கு 7500 கிடைக்கும்.
200 ஆடி போட்டிங்கன்னா 5 வருஷத்தில் நமக்கு 15,000 கிடைக்கும். நீங்கள் 500 ஆர்டி போட்டிங்கன்னா 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் 7 7 5 35,000 கிடைக்கும். 35,000 கிடைக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு. ஏன்னா 500 எப்படினாலும் நம்ம வீட்டில் என்ன செஞ்சிடும், காலியாகி போயிடும். அப்போ ஆர்டிக்காரரை வர சொல்லி, வீட்டுக்கு வர சொல்லி, நீங்கள் டெய்லி இந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு ஆர்டி நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், உங்கள் சம்பத்து குறையாது. அல்லேலூயா. சம்பத்து எந்த நேரமும் நம்ம பிறருடைய கையை நம்ம அப்படியே அவர்களுடைய கையை எதிர்பார்த்து, புருஷனுடைய கையை எதிர்பார்த்து இல்லை, ஒரு சின்ன சின்ன காரியத்தையாவது நாம் செய்ய வேண்டும். நான் அப்படி செய்வேன். இப்போவும் 70 வயது ஆனாலும் கூட நான் என்னுடைய பொண்ணுடைய ஊழியங்களுக்கு என் பொண்ணு சொல்லியிருந்தான், நல்ல சத்து மாவு அவங்க டெலிவரி ஒவ்வொரு டெலிவரியிலையும் கன்சீவ் ஆகும்போது கிட்டத்தட்ட 35 இன்க்ரீடியன்ட்ஸ் பொருள் போட்டதான சத்து மாவுகளை என் பிள்ளைகளுக்கு கன்சீவ் ஆகும்போது கொடுப்போம். அப்போ கன்சீவ் ஆகும்போது கொடுக்கும்போது, ஏன்னா பிரெயின் எப்போ வளரும்னா 5 வயதுக்குள்ளே பிரெயின் வளர்ந்துடும். அப்போ 5 வயதுக்குள்ளே பிரெயின் வளருது, அதுக்கப்புறம் பிரெயின் வளராது. அதுக்கப்புறம் என்ன தான் வரும், சரீரம் தான் வளரும். அந்த 5 வயதுக்குள்ளே பிரெயின் வளரணும் அப்படின்னா சத்துக்கள் உள்ள பொருளை அவங்க கன்சீவ் ஆகும்போதே கொடுக்கும்போது தான், அதை குடிக்கும்போது பிள்ளைகளுக்கு நல்ல பிரெயின் வரும். என்னுடைய பேரனுக்கு அவங்க 2 பேரும் தமிழ் தான் பேசுவாங்க. அப்போ ஏன் மூத்த ஜப்பானில் இருக்க பொண்ணு, மூத்த பொண்ணு கிட்டத்தட்ட 3 வயசாச்சு பேசலன்னு நான் சொல்லுவேன், உன் பையன் 3.5 வயசில் தான் பேசுவான் அப்படின்னு நான் ஜோக்காக சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா, 2 அமெரிக்கன்ஸு அவங்க கூட போயிருக்கும்போது இந்த குழந்தை எப்படி பேசியிருக்க, ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் அப்படின்னு இருக்கான். அப்போ உங்கள் பையன் ரொம்ப அழகாக பேசுகிறானே இங்கிலீஷ் அப்படின்னு. அப்போ தான் தெரியும், தேவன் அவங்களோட வாயில் எதை தான் போட்டிருக்காருன்னா இங்கிலீஷ் வார்த்தையை போட்டிருக்காரு. காரணம் என்னன்னா, அந்த பிரெயினுடைய டெவலப்மெண்ட்டில் சீக்கிரமாக பிக்கப் பண்ணக்கூடியதான ஒரு நல்ல லாங்குவேஜை கூட கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஸ்திரீகளாகி நாம இந்த சத்துமாவை நான் நல்லா திரிச்சு யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன செய்வேன், இந்த ஊழியத்துக்காக அதை நான் அவங்களுக்கு சேல் பண்ணிடுவேன். அந்த ஃபண்டு எல்லாமே எங்கே போகும்னா அந்த ஜப்பான் ஊழியத்துக்கு போகும். சின்ன காரியம்தான். அதுக்கடுத்தா நான் ஒரு செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, அடுத்ததாக நல்ல மெடிசன் நானே செஞ்சிருவேன். நல்ல ஹெல்த்தியான மெடிசன்ஸை நிறைய படித்து நானே என்னுடைய கரங்களினால் செய்து நிறைய பேர் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் நான் செய்கிறது என்றால் பிறருடைய நன்மைக்காக செய்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சின்ன சின்ன உங்களால் செய்ய முடிந்ததை இன்றைக்கும் கொலஸ்ட்ரால் ஜூஸ் நான் செய்வேன். கொலஸ்ட்ரால் ஜூஸ் அப்படிங்கும்போது ஹார்ட் பிளாக் ஆகிறதான பிளாக்கேஜ் இருக்கும்போது இப்படிப்பட்டதான ஜூஸை குடிக்கும்போது பிளாக்கேஜ் எடுத்துரும். நம்ம மெடிசனுக்கு பக்கமே போக வேண்டாம். இந்த சாப்பாடை சாப்பிடும்போது பிளாக்கேஜை எடுத்து விடும். ஆகவே இதுக்கு 5 விதமான பொருளை சேர்த்து இதை ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கு கூட ஒரு ஊழியக்காரருக்கு நான் அனுப்பிவிட்டு தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சம்பத்து குறையாமல் இருப்பதற்கு நம்ம சின்ன சின்ன காரியங்களை நம்ம செய்யும்போது அந்த சின்ன காரியமும் கூட நம்முடைய குடும்பத்துக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ஏதுவாகும். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கும்போது அவளுடைய சம்பத்து குறையாது. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவளுடைய குணசாலியான தன்மை அவளுக்கு இல்லாமல் போயிற்று. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். உண்மையாகவே நான் ரொம்ப பிரிஸ்காக தான் இருப்பேன். எப்பவும் ஆக்டிவாக இருந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது ஒன்று நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய ஊழிய டைம் போக மீத நேரங்களிலே நான் படுக்கிறதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு சின்ன புஸ்தகமாவது வாசித்து என்னுடைய மைண்டில் ஒரு நல்ல நாலேஜை நான் அப்படியே ஏற்றிக்கிட்டு தான் அன்றைக்கி நைட்டு படுப்பேன். நான் சும்மா படுக்கிறதே இல்லை. நம்ம எப்படி இருக்கணும் என்றால்
வியாபார கப்பலை போல இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹஸ்பண்ட் வரும்போது தூங்கி தூங்கி எந்திரிக்கிற ஒரு பெண் அல்ல. சோம்பேறி தான் விரும்பியும் ஒன்றும் பெறான். சோம்பேறி தான் விரும்பியும் ஒன்றும் பெறான். அப்போ ஒரு ஒரு சகோதரி இங்கேருந்து எங்கள் சபையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, பாஸ்டர் ஐயா அவள் 6 மணிக்கு படுத்தானா 8 மணிக்கு தான் எழும்புறான் அப்படின்னாங்க. எப்போ? சாயந்தரம் 6 மணிக்கு படுத்தா 8 மணிக்கு தான் எழும்புவாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வரும்போது அவர் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அவங்க பையன் என்கிட்ட அடிக்கடி பேசுவான். அப்போ பேசும்போது, அம்மா என்னடா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா? நான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். என்னடா தூங்கி எழுந்திரிச்சேன்னா, எல்லாரும் வந்த உடனே உட்காந்து முகத்தை கழுவி எல்லாரும் பாடம் படிப்பாங்க. நீ இப்போ தான் 8 மணிக்கு எழுந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சேன்னா என்னடா அப்படி. அப்போ எனக்கு முதல்ல புரியல, அவங்க அம்மா இப்படி தூங்குறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவள் தூங்குறதுனாலே பையனும் படிப்பில் என்ன ஆச்சு, அவனும் சில பாடங்களில் ஃபெயில் ஆகிவிட்டான். தேவ பிள்ளையே, அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாள். நானாக என் ஹஸ்பண்டுக்கிட்ட காய்ச்சல் வந்தால் கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் என்னை சீக்காளின்னு நினச்சிடக்கூடாதுன்னு. என்ன நினச்சிடக்கூடாது? சீக்காளின்னு நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காய்ச்சல் வந்தால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படி சமாளித்து போயிடுவேன். நம்ம வியாதியாக இருந்தோம் என்றால் நம்முடைய குடும்பம் என்ன செஞ்சு விடும்? படுத்து விடும். அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாள். தூரத்திலே தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். 15ஆம் வசனத்தில், இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். எந்த அம்மா தயிர் சாதத்தை கொடுத்தாங்களோ அந்த அம்மா சோம்பேறி என்று சொல்லுவேன். என் பிள்ளையிடத்து சொல்லுவேன், நீ தயிர் சாதத்தை கொடுத்தன்னா நீ சோம்பேறி. காலையில் எழும்பி குழம்பு கூட்டு வை, அதுதான் ஒரு நல்ல அம்மா. ஆமென். இருட்டோடு எழும்பி தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறான். நீ இன்னைக்கு இட்லி வாங்கிட்டு வந்துடுங்க. நான் இன்னைக்கு 7 மணிக்கு தான் எழும்பினேன். கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வந்துடுங்க. கடையில் 2 இட்லி வாங்கிட்டு வந்துடுங்க. 2 இட்லி இல்லை, 2 டைமுக்கு இட்லி வாங்கிட்டு வந்துடுங்க. மத்தியானத்துக்கு இட்லி, காலையிலுக்கு இட்லி. அல்லேலூயா. அல்ல, நான் சொமோட்டோவில் ஆர்டர் பண்ணி என்ன செஞ்சிருவோம். ஏன்னா இருட்டோடு எழும்பி தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அது யாருன்னா நல்ல மனைவி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 17ஆம் வசனம், தன்னை பலத்தால் இடைக்கட்டி தன் கைகளை பலப்படுத்துகிறார். எந்த அம்மா முதல் தோசையை சாப்பிட்றாங்களோ அவங்க தான் பலத்தால் இடைக்கட்டுவாங்க. நான் சுட்டுட்டு இருக்கும்போதே முதல் தோசையை நான் தான் சாப்பிட்றேன். என் ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு ஏதாவது காலையில் குடிக்கிறதுக்கு முன்னாலே நான் காஃபி குடிச்சிருவேன். நான் நல்லா இருந்தால் தான் என் ஹஸ்பண்டை கவனிக்க முடியும். தன்னை பலத்தால் இடைக்கட்டி நம்ம பிள்ளைகள் போன பிறகு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா உடம்பு வீக் ஆயிரும். அல்லேலூயா. அப்புறம் மணி 11 ஆயிரும். துணியெல்லாம் எடுத்து போட்டுருவோம், வாஷிங் மிஷினில் எடுத்து போட்டுருவோம், வீடை தூக்கி போட்டுருவோம். ஐயோ மணி 11 ஆயிட்டா. இப்போ தான் வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அல்சர் வந்துடும், அப்புறம் கேன்சர் வந்துடும். அல்சருக்கு அடுத்தது என்னது? கேன்சர். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சாப்பாடு முதல் இட்லி வந்த உடனே டபக்குன்னு ஒன்று எடுத்து சாப்பிட்றணும். டபக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன்னை பலத்தால் இடைக்கட்டி டெய்லி 2 முட்டை சாப்பிடுங்க. டெய்லி உங்கள் பிள்ளைகளுக்கு டெய்லி முட்டை கொடுங்க. அந்த முட்டையின் மஞ்சக்கருவில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நான் டெய்லி முட்டை சாப்பிடுவேன். ஆனாலும் தான் பலனாக இருக்கு. அல்லேலூயா. பாஸ்டருக்கு இன்றைக்கி 3 முட்டை அவிச்சு, நாட்டுக்கோழி முட்டை 1 முட்டை 20 ரூபான்னு வாங்கி, நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்து சாப்பிடணும். அது உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டில் வாங்குங்க. பாஸ்டருக்கு 2 முட்டை கொடுத்து நான் ஒரு முட்டை சாப்பிட்டேன். நேற்று பாஸ்டருக்கு 2 முட்டை, நான் 2 முட்டை சாப்பிட்டேன். சாப்பிடுகிறதுனால தான் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் கைகளை பலப்படுத்துகிறேன். நமக்கு குழந்தைக்கு வேணும்னு குழந்தைக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்லன்னா குழந்தையுடைய ஆசீர்வாதத்தை
நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் பலனற்றவர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஆமோதிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் உங்கள் குழந்தையுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. என்னுடைய சகோதரி நேற்று ராத்திரி சொன்னாங்க, அவருடைய மகன் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட ரொம்ப அழுதுட்டு சொன்னாங்க, கமலா அந்த பாரு, இப்படி என் சம்மந்தாரை என் மகா 6 மாதத்துக்கு அமெரிக்கா கூட்டிகிட்டு போயிருக்கா, என்ன கூப்பிடலை. அப்போ அவங்க சம்மந்தாருடைய ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம், இல்லை நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்களா, நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இல்லைல்ல, ஆனாலும் ஓஞ்சி போயிட்டீங்களா, ஆனாலும் உங்கள் மகா உங்களை அமெரிக்காவுக்கு கூப்பிடலை. என்னுடைய சகோதரி அமெரிக்காவை போகிறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இழந்து விட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, தன்னை பலத்தால் இடைக்கட்டி. நான் ஒன்று சொன்னேன், இது உன்னுடைய தவறு. நீ உன்னுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா, உங்களை நேசிங்க. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிங்க. ஃபர்ஸ்ட் யூ லவ் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை நேசிச்சிங்கன்னா உங்கள் பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்களை நேசிக்கலைன்னா உங்கள் பாடியை மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னா அடுத்தவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலை வரும்போது அம்மாவால் முடியாதுன்னு சொல்லி they will reject you. ஆமென், அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாக நீங்கள் உங்களை பலத்தால் இடிக்கட்டி, வசனம் என்ன சொல்லுகிறது? தன் கைகளை பலப்படுத்துகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. 19ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். அப்போ அவ்வளோ பிரிஸ்காக இருக்கிறான். குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறா? அவ்வளோ பிரிஸ்காக இருக்கிறான். சிறுமியானவளுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறபடினால் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படார். ஐயோ, குளிர் காலம் வந்துடுச்சே, என் பிள்ளைங்களுக்கு வெதரிங் ட்ரெஸ் வாங்கணுமே அப்படின்னு நினைக்கல. ஏன்னா எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சிடா, தானாக தச்சு வச்சிருக்கிறான். குளிருக்குள்ள ட்ரெஸ் அத்தனையும் ராட்டினத்தில் போட்டு நெய்து நெய்து வைத்திருக்கிறாள். குளிர்காலம் வந்த உடனே பதறி பதறி வெளியே போக வேண்டாம். she collected all the clothes for winter. அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, 24 மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். நீங்க வியாபார கப்பல் தானா? ஒரு சின்ன பிஸ்னஸ் நீங்க பண்றீங்களா? ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் வரும்? ஏதாவது ஒன்றை நீங்க பார்த்து ஆன்லைன்ல ஒரு சின்ன இதை செய்யலாம். ஒரு சின்ன காரியத்தை ஆன்லைன்ல கூட நீங்க என்ன செய்யலாம்? வியாபாரம் பண்ணலாம். கடந்த நாளிலே ஒரு பெண் பிள்ளையை நான் பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு. என்ன பிஸ்னஸ் பண்ண? ரகசியமான உள்ள கிறிஸ்தவ பொண்ணு. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, ஜோம் பண்ணதுக்காக வந்திருந்தாங்க மதுரையிலேருந்து. அப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, செட்டிநாடு மசாலாவை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி விற்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ அவங்க அம்மாட்ட நான் கேட்டேன், செட்டிநாடு பிஸ்னஸ் அப்படியா? அப்போ நான் என்னென்ன காம்பினேஷன் போடணும்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க என்னென்ன காம்பினேஷன் போடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன் நான் கேட்டேன் அப்படின்னா, நானும் கூட பண்ணலாம், நானும் கூட 4 பேருக்கு என்ன செய்யலாம்? சொல்லி கொடுக்கலாம். நான் சும்மா இருக்கிற நேரங்களில் 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம், 4 பேரை ஒரு பிஸ்னஸ் உமனாக மாற்றலாம். அல்லேலூயா. நானும் கூட என்னுடைய வயதான காலங்களில் கூட நான் இவைகளை செய்யலாம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அவள் என்ன செய்தாள் என்றால், மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமன் பாருங்க. உங்களாலும் என்னாலும் இதை செய்ய முடியுமா? முடியாதா? செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய புருஷனுடைய வருமானம் எனக்கு போதாது தேவனே, எனக்கு நான் ஒரு சின்ன சைட் பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பிள்ளை ஒரு நாள் என்னோட பேசினான். என்னுடைய சர்ச்சில் உள்ள பொண்ணு தான். அவருடைய ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா உன்னோட வருமானத்துக்கு நான் கேட்டுட்டு இருக்கும்போது அவள் சொன்னா, ஆன்லைனில் சின்ன சின்ன பிளான்ஸை
டெவலப் பண்ணி வீட்டிலே வளர்த்து அதை காய்கறி செடி பூஞ்செடிகளெல்லாம் வீட்டிலே வளர்த்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன். நிறைய மீன்களை வாங்கி இப்போ என்கிட்ட 2000 மீன் இருக்கும். இந்த மீன்களை வாங்கி நான் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. ஆகவே இப்படியாக உங்களுடைய பொருளாதாரத்தின் எல்லையை விரிவாக்குங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது. சில ஹஸ்பண்ட் என்ன செய்வாங்கன்னா கூட மனைவியை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஏன் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க மாட்டாங்க. சிலர் மனைவி ஹஸ்பண்டு பக்கத்தில் போக மாட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க. இங்கே பைபிளில் என்ன போட்டிருக்கு? அவள் உடை பலமும். புருஷன் கூட போகும்போது அவர் விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, புருஷன் கூட போகும்போது அவர் விரும்புகிற மாதிரி நல்ல தலை சீவு. எங்கள் சபையில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு எப்பவும் தலை சீவாமல் நல்ல சரியான ட்ரெஸ் பண்ணாமல் வருவான். அப்போ நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்வேன், நீ நல்ல ட்ரெஸ் பண்ணு, நல்ல தலை சீவு, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கேட்கல. ஒரு நாள் அவரை விட்டுட்டு அந்த பெண்ணை விட்டுட்டே வேற போயிட்டார். அவர் போகிற இடத்துல நல்ல ஒரு பெண்ணை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. அப்போது நம்முடைய புருஷன் நம்ம விட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய பர்சனாலிட்டியுடைய குறைவு தான். ஆமென். அவள் உடை வேதத்திலே சொல்லப்பட்டதான ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கும். வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். வாயை திறந்த உடனே ஏய் நீ வழங்குவியா, ஏன் எரும மாடு, பண்ணி எந்திரிடா, காலையில் இவ்வளோ நேரம் தூங்குறேன். அப்பா அவன் சொல்லுவான், காலையில் எழுந்திரிச்சு சொன்னேன், எங்கள் அம்மா எரும மாடு பண்ணின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா எப்படி என்னைய எழுப்புனாங்க? எரும மாடு, என் பண்ணி. நீங்கள் எரும மாடை தான் பெற்றிருக்கீங்களா? இல்லை. செல்லமே, கண்ணே, தங்கமே, வைரமே, என் செல்லமே எழும்பனவுடன் ஒரு சின்ன ஜபத்தை அவர்களுக்காக பண்ணி 1 மினிட் ஜபம். ஆண்டவரே பிள்ளையை ஆசீர்வதிங்க, எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளை படிப்பை ஆசீர்வதிங்க. ஒரு சின்ன ஜபம். வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். நம்முடைய வாயை திறக்கும்போது நம்முடைய வாயை திறக்கும்போது என்ன விளங்க வேண்டும்? நாங்கள் எங்கள் பிள்ளைகளோட பேசும்போது அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லி அந்த மாதிரி ரொம்ப பேச மாட்டோம். என் பையன் வீட்டுக்கு வரான்னா நாங்கள் வசனங்களுடைய காரியங்களை நிறைய பேசுவோம். வாயை நம்ம திறக்கும் போதே 4 பேர் நம்ம பார்த்து 4 காரியத்தை படிக்கிற மாதிரி நம்ம வாயை திறக்க வேண்டும். அல்லேலூயா. நான் வாக்கிங் போகிறேன்னா வாக்கிங் போகும்போதே வாக்கிங் போகிறவங்களோட கூட நிறைய காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வேன். அல்லேலூயா. தயவுள்ள போதகம் வாயின் கீழ் இருக்கும், நாவின் கீழ் இருக்கும். நம்ம தாய் எப்படி இருக்கணும்? யூ மஸ்ட் பி எ புக். நாம் ஒரு புத்தகத்தை போல இருக்கணும். ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது எப்படி நிறைய காரியங்களை அறிந்து கொள்வோமோ அதே போல் நீங்கள் இன்னைக்கு படுக்கிறதுக்கு முன்னால் சில காரியங்களை அறிந்து படித்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்குற நல்ல ஒரு தாயாக, தயவுள்ள போதகம். தாய் தான் போதகத்தை கொடுக்க முடியும். தகப்பன் புத்தி சொல்ல முடியும். டாய் அந்த செருப்பு ஒழுங்கா போடுடா அப்படின்னு தான் அவர் சொல்வார். தாய் என்ன சொல்ல முடியும்னா உட்கார்ந்து தயை உள்ள போதகத்தை அவள் செய்ய முடியும். அல்லேலூயா. அடுத்தது அவள் பிள்ளைகள் எழும்பிய அவள் பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். அவள் புருஷன் அவள் பிள்ளைகள் எழும்பி என்ன செய்வார்கள்? பாக்கியவான்கள் என்று சொல்வார். யார் சொல்வா? யார் நம்மளை பார்த்து சொல்லணும்? எங்கள் அம்மாவா? ஒரு சமயம் எங்கள் வீட்டுக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. சொத்து விஷயமாக பேசுகிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ 3 பெண்கள், அதில் 2வது பொண்ணு அம்மா பார்த்து, சி இவளாம் ஒரு தாயா, சி இவளாம் ஒரு தாயா என்று சொல்லி அந்த அம்மா மூஞ்சில காரி துப்புனா. நம்முடைய பிள்ளைகள் எப்படி நம்மை அழைக்க வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் எழும்பி நம்மை எப்படி அழைக்க வேண்டும் சொல்லுங்க?
சத்தமாக நீங்கள் எடுத்து வாசிங்க. உங்கள் பிள்ளைங்கள் உங்களை அப்படி கூப்பிட வேண்டாமா? ஐயோ எங்கள் அம்மா மாதிரி உண்டா, எங்கள் அம்மா மாதிரி உண்டா? அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷன் அவளை பார்த்து, ஏண்டா செல்லம், எத்தனை பேர் இருந்தாங்க, எல்லாரும் காட்டிலும் நீ எப்படியா இருந்தால்? குணசாலியான ஸ்திரீயாக இருந்தாள். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரை காட்டிலும் நீ என்னது? குணசாலியான. அதைத்தான் என் ரூத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க போகிற 11ஆம் வசனம். இப்போது மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி ஊரெல்லாம் அறிவார்கள். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? ரூத்து. யாருடைய மருமகள்? நகோமியுடைய மருமகள். நகோமி இப்படிப்பட்டதான பெயரை அவள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தேவன் யாரை இப்படி பெயரை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை உருவாக்கினார் என்று சொன்னார் ரூத்து. அல்லேலூயா. ஆகவே ரூத்து இப்படி பெயரை பெறுவதற்கு காரணம் என்னவென்றால், அவள் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். 16ஆம் வசனத்தில், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அப்போ நகோமி அவள் செலக்ட் பண்ண பாதை வேற, ஆனால் அவளுடைய மருமகள் ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுக்கும்படியாக தீர்மானித்தாள். அல்லேலூயா. அப்போ ஓர்பாள் என்ன செய்தாள்? மறுபடியுமாக திரும்பி போனாள். ஓர்பாளுடைய வயிற்றிலே பிறந்ததான சந்ததி தான் யாருன்னா கோலியாத். கோலியாத் யாருடைய சந்ததியிலே பிறந்தாள்? ஓர்பாளுடைய சந்ததியிலே பிறந்தான். ரூத்துடைய சந்ததியிலே பிறந்தது யார் என்றால், அது தாவீதினுடைய வம்சவழியிலே, இயேசுவுடைய வம்சவழியிலே பிறந்ததான ஒரு ரூத்து. ஒத்னியேல், ஓபேத் என்கிறதான ஒரு நல்ல குமாரனை, ஈசாயினுடைய தாத்தாவை அவன் என்ன செய்தான்? அவள் பெற்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்கே நம்ம பார்க்கும்போது அவள் என்ன செய்தாள் என்றால், நான் திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துக்கு நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தர் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யப்பட கடவர்கள். ஏன்னா ரூத்தும் நகோமியும் மாமியாரும் மருமகளும் எப்படி இருந்தார்கள் என்றால், மரணம் வரைக்கும் அவர்கள் பிரியாதபடிக்கு ஒரு நேச குமாரத்தியாக இருந்தார்கள். அல்லேலூயா. உங்களுடைய மருமக்களோட நீங்கள் எத்தனை முறை நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க? யோசித்து பாருங்கள். உங்கள் மருமகளோட எத்தனை முறை சண்டை போட்டிருக்கீங்க? மருமகளாகி நீங்கள் மாமியாரோட எத்தனை முறை சண்டை போட்டிருக்கீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே மாமியார் நம்மளை பற்றி சொல்லணும், என் மருமக என்னை நல்லா கவனிச்சா. மருமகா சொல்லணும், எங்கள் மாமியார் என்னை நன்றாக கவனித்தார். நானும் என் மருமகளும் ஒரு நாளும் சண்டை போட்டதே கிடையாது. அதுக்கு சாட்சி என் கூட வந்ததான சுந்தர் பின்னால் இருக்கிறார். நானும் என் மருமகளும் ஒரு நாளும் சண்டை போட்டதே கிடையாது. ஒரு நாள் கடிந்து அவளோட நான் பேசினதே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு மருமகள் தான். அந்த மருமகளோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். தெய்வ பிள்ளைகளே, இந்த ரூத் எப்படி இருந்தாள் என்று சொல்லும்போது அவள் என்ன சொன்னா? மரணமே அல்லாமல் வேறெண்டும் உம்மை விட்டு பிரிக்கக்கூடாது. நம்ம அப்படி சொல்கிறோமா? மாமியை பார்த்த உடனே இன்றைக்கு இருக்கிற பிள்ளைங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு மாமியாரே வேண்டாம், என் மாமியார் என் பிள்ளையை தூக்கக்கூடாது, என் மாமியார் என் ஹஸ்பண்டுக்கிட்ட பேசக்கூடாது, ஹஸ்பண்டுக்கிட்ட பேசக்கூடாது. எப்படி பிள்ளைகள் நினைக்கிறாங்க? மாமியார் ஹஸ்பண்டை பேசக்கூடாது. இந்த ஹஸ்பண்டை பெற்று கொடுத்ததை யார் தான்? மாமியார். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க மாமியார் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு கசப்பாவை நினைக்கிறாங்க.
இல்லை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாமியார் நம்மோடு கூட இருக்கும்போது அநேக காரியங்களை தெரியாதவைகளை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். மைனஸும் இருக்கும், ப்ளஸ்ஸும் இருக்கும். என்னதான் இருந்தாலும் மாமியாரெல்லாம் அம்மாவாக முடியாது, அம்மாவெல்லாம் மாமியாராக முடியாது. மாமியாரெல்லாம் அம்மாவாக முடியாது. ஏனென்றால் அம்மா நம்மை பல விதங்களிலும் கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால நம்ம மேலே ஒரு பற்று இருக்கும். ஆனாலும் மாமியாரெல்லாம் அம்மா ஆக முடியாது. ஆனாலும் மாமியார் தன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நாம் அவர்களோடு அன்பாக பழகும்போது இந்த மாமியாரையும் ஆதாயப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மக்லோன் கிளியோன் ஒரு ராஜகுமாரத்தியை திருமணம் முடித்தனர். அதை யார் அப்படின்னா பாலாக்குடைய, அதாவது இந்த மக்லோன் ரூத்து ஓர்பால் அப்படிங்கும்போது நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்க்கும்போது எக்லோன்னு வரும். எக்லோன் யார் அப்படின்னா பாலாக்குடைய பேரன் எக்லோன். அந்த எக்லோனுடைய குமாரத்திகளே தான் யார் விவாகம் பண்ணினார்கள் என்றால் இந்த ஓர்பால் ரூத்து எக்லோனுடைய குமாரத்திகள். அந்த குமாரத்திகள் தான் குமாரத்திகள் தான் யாருடைய, ரூத்துனுடைய மருமக்கள். முடிவு என்ன ஆயிட்டுன்னா சந்ததியற்றவர்களாகி போய்விட்டார்கள். அவளுக்கு பிள்ளைகளை இழந்து விட்டார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சந்ததி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம தான் சண்டே ஸ்கூல் டீச்சர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சண்டே ஸ்கூல் டீச்சர் யாருன்னா நம்ம தான் சண்டே ஸ்கூல் டீச்சர். இந்த நீங்கள் இது ஒரு காரியம் மட்டும் நேரம் ஆனபடினாலே 1:30 ஆனபடினாலே இப்பொழுது நான் முடித்து விடுகிறேன். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் 17ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதில் நம்ம ஒரு மீகாவை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்படி தண்டி பிள்ளை என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா ஒரு வெள்ளியை எடுத்துட்டான். எடுத்த உடனே அவன் ரொம்ப ஏசி அவனை சாபம் விடுறான். அப்போ சாபம் விடுறா, என்னம்மா நீ சாபம் விடுறிய? கடைசியில் அவன் அந்த பையன் என்ன சொல்கிறான், நான் தான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறது சொல்கிறான். அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் 10 கற்பனைகளையும் கற்றுக் கொடுத்துருக்கிறோம்? இந்த இடத்துல யாராவது ஒருவர் 10 கற்பனை எனக்கு மனப்பாடமாக தெரியும்னு சொல்லுகிறவங்க எழுமுங்க பார்க்கலாம். 10 கற்பனையும் எனக்கு மனப்பாடமாக தெரியும், நல்லா எந்திரிங்க பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு பரிசு வச்சுருக்கேன். 10 கற்பனையும் எனக்கு மனப்பாடமாக தெரியும். அப்போ நீங்கள் ஒரு ஆக்டிவ் மதராக இருக்க வேண்டும். எனக்கு 10 கற்பனையும் எனக்கு மனப்பாடமாக தெரியும். காரணம் என்னவென்றால் என்னை என்னுடைய தகப்பனார் வளர்க்கும்போது என்னை எப்படி வளர்த்தார்கள் என்று சொன்னால், வசனத்தை மனப்பாடமாக பண்ணலைன்னா எனக்கு சாப்பாடு கிடையாது. நான் சிஎஸ்ஏ பேக்ரவுண்டில் வளர்க்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே விளையாட முடியாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு அதிகாரங்களையும் நாங்கள் மனப்பாடம் பண்ணி என்னுடைய தகப்பனாரிடத்தில் நாங்கள் சொல்லிவிட்டுத்தான் படுக்க வேண்டும். என்னுடைய தகப்பன் அந்த நாட்களில் எம்பிபிஎஸ் டாக்டர். அவர்களே அவருடைய தாயார் பக்தி முறையில் வளர்த்ததுனால என்னுடைய தகப்பனும் எங்களை பக்தி முறையில் வளர்த்து அநேக வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு கிருபை தந்தார். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒப்பான சொர்வத்தையாலும் விக்கிரகத்தையாலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாக இருக்கிறேன். ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், எரிச்சல் உள்ள தேவன். ஏன்னா விக்கிரகங்களை குறித்ததான காரியத்திலே தேவன் எரிச்சல் உள்ள தேவனாயிருப்பான். ஸோ யூ ஹாவ் டு டீச் தம். என்ன டீச் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல சொல்லணும், தேவனை பற்றினதான கான்செப்டை கற்றுக் கொடுங்க. உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நோ அதர் காட். ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த 10 கற்பனைகளும் எங்கே இருக்குது அப்படின்னா யாருக்காவது சொல்ல முடியுமா? யாத்ராம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-17 வரைக்கும். அதை மனப்பாடமாக உங்களை பிள்ளைகளை நீ இன்னைக்கு படித்தாத்தான் நான் உனக்கு சாப்பாடு. இன்னைக்கு லீவு இருக்கா, படிக்க வைங்க. டெய்லி ஒரு வசனத்தை படிச்சுட்டு தான் அம்மாட்ட ஒப்பிச்சுட்டு தான் பாடங்களை படிக்க வேணும். நம்ம எல்லா பாடங்களையும் படிக்க வைக்கிறோம்.
ஆனால் எல்லாத்துக்கும் டியூஷன் எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இந்த சண்டே ஸ்கூல் பாடங்களை சரியாக கற்றுக் கொடுக்குறோமா? யோசித்து பாருங்கள். இதை கற்றுக் கொடுத்தா தான் அகடமிக்கு கற்றுக் கொடுப்பதற்கு டியூஷன் வைக்கிறோம். வாட் அபவுட் த ஸ்கிரிப்சர்? ஸ்கிரிப்சரை நன்றாக படிக்க வைத்து நம்முடைய பிள்ளைகளை பழக்குவிப்போம் என்று சொன்னால் ஒரு நாளும் உங்கள் பிள்ளை அந்நிய தெய்வத்தை வழிபடுகிற ஒரு ஆளை கல்யாணம் முடிக்காது. ஆமேன், ஆமேன். நான் வாலிபர் கூட்டம் எடுப்பேன். வாலிபர் கூட்டம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 40 பிள்ளைங்க இருப்பாங்க. ஆலயம் முடித்த உடனே நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான், நீ தெரியாதனமாக விரும்பி கல்யாணம் முடித்தாலும் நீ உன்னுடைய கான்செப்ட் எப்படி இருக்கணும், உன்னுடைய நோக்கம் என்ன இருக்க வேண்டும் என்றால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளையை தவிர வேற யாரையும் நீ எட்டி பாத்திர கூடாது. உன் வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? தாறுமாறாக போயிடும். இந்த நகோமியினுடைய குழந்தைகள் அவளுக்கு சந்ததி அற்றுப்போவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த ஒரு காரணம்தான். ஆனாலும் தேவனாய கர்த்தர் அவள் மேல் இரக்கம் கொள்வதற்கு காரணம் ரூத் என்ன இருந்தால், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய தேவன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் என்னை பிரிக்க கூடாது. அல்லேலூயா. ஆகவே இந்த ரூத்துடைய காரியங்களில் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தது காரணம் அவள் தேவனை சேவித்தாள். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஒரு முறை கூட கேட்ட சத்தியங்கள் எல்லாத்தையும் மனதிலே பதித்தவர்களாக நீ எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை பிரிக்க முடியாது. ரூத்து சரியான தீர்மானம் எடுத்தார். தேவனை, என்னுடைய மரணமே அல்லாமல் தேவனை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்கக்கூடாது. நம்முடைய ஏம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கணும். என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்ல உத்தியோகஸ்தர் வரணும், என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும். அப்படி அல்ல பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கிறதா? நம்முடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கிறதா? அதில் நீங்கள் கவனமாயிருங்க. ரூத் எல்லாவற்றையும் இழந்தாள். அவளுடைய தீர்மானம் தவறான தீர்மானத்திலே நகோமி எல்லாவற்றையும் இழந்தாள். தவறான தீர்மானத்தினாலே அவள் தன்னுடைய சந்ததியை இழந்தாள். தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிறோம்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எந்த காரியங்களிலே நீங்கள் குறைவாக காணப்படுகிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, என் கணவரை மதிக்க தவறிட்டேன், என் கணவரை மதிக்க தவறிட்டேன், மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்தான் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வேத வசனத்தின்படி நான் இன்றைக்கு நன்றாக புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவரே, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அவர்தான் கேட்டு நான் பல முறை அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன், பல முறை அவருக்கு பயப்படாமல் இருந்திருக்கிறேன், பல முறை அசால்ட்டாக இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே ஆண்டவரே நடைமுறையில் அபியாசப்படுத்தாமல் இருந்து விட்டேன். அப்பா மன்னிங்க என்று சொல்லுவோம். உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெறும் பாடம் மட்டும்தான் வளர்த்திருக்கிறீர்களா? வேலை செய்வதற்கு பழக்க வைத்திருக்கிறீர்களா? ஸ்கிரிப்சர் படிக்கிறதுக்கு பழக்க வைத்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நான் என்னமே இப்பொழுது கேட்டதான காரியத்தை மனதில் பதித்தவளாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, ஆண்டவரே, எதெல்லாம் நாம் குறைவாக காணப்பட்டிருக்கிறோம். தனி ஜெபம், வேத வாசிப்பு, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பங்களுக்காக 1 மணி நேரமாவது ஜெபித்திருக்கிறீர்களா? ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. உங்களுடைய ஹஸ்பண்டுடைய அவருடைய மனமாறுதலுக்கு, மனம் திரும்புதலுக்கு நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. ஒரு நாளிலே அவரும் உங்களோடு கூட ஆலயத்துக்கு வருவார். அவர் உங்களோடு கூட ஆலயத்துக்கு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆண்டவரே, அவருக்கு சரியாக கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அவருக்கு முன்னால் நம்ம மாதிரியாக நடந்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்பேன். எத்தனை முறை சண்டை போட்டிருக்கிறோம், எத்தனை முறை சண்டை போட்டிருக்கிறோம், எத்தனை முறை கோவம் கண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை முறை நாம் அவரை விட்டுட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறோம். யோசித்து பாருங்க.
நான் கல்யாணம் முடித்து இத்தனை வருஷம் ஆயிருக்குது, எங்கள் அம்மா வீட்டுக்கு டெலிவரிக்கு கூட நான் போனதில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருந்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் நமக்கு இருக்கிறதானோ பொறுப்புகள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு நம்முடைய தாய் வீட்டுக்கு கடந்து போய் நம்முடைய கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை கூட செய்யாமல் போயிருக்கிறோம். எவ்வளோ அசால்ட்டாக இருந்திருக்கிறோம். அப்போ எப்படி அவரை நாம் ஆதாயப்படுத்த முடியும் யோசித்து பாருங்கள். உங்களுடைய குறைகளை அறிக்கையிடுங்க, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், ஹல்லேலூயா லஹரபாஷியா ரபகரா நீ கனபாலா குராராதியா அந்த ரபாஷியா, ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று சொல்வான். என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் ஏதோ ஆண்டவரே இவ்வளவு குறைகள் என்னிடத்தில் காணப்பட்டிருக்கிறது, அப்பா என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இவைகளை திரித்துக் கொள்ள எனக்கு கிருபை தாருங்க சொல்லுவோம். இவைகளை திரித்துக் கொள்ள எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுக்க கற்று கிருபை தாருங்க அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரீ நாமலா பஷியா ரபலா குலராதரா ரபௌதியா அமெரிக்கா நமாதியா ரீ நாந்தலா லபாஷியா ரபக்கராதியா நலலபூஷியா அப்பரா குராராதி ராசியா ஹல்லேலூயா சிகனமா ரீ நாமா தி கனாதி ரபஷியா லபலபரா குராதியா. ஓ மகளே, கர்த்தர் உன் கண்ணீரை அறிந்திருக்கிறான். ஆமென் ஹல்லேலூயா. அவன் வேதனைகள் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நகோமி கிளேசப்பட்டாள், எல்லாவற்றையும் இழந்தாள், நிறைவுள்ளவளாய் போனாள், குறைவுள்ளவளாய் வந்தாள். ஆனாலும் இன்றைக்கு மறுபடியும் அவருடைய குறைகள் எல்லாவற்றையும் அவள் உணர்ந்தாளோ, அன்னைக்கு கர்த்தர் ரூத்தின் மூலமாக ஒரு பெரிய ஆண்டவரை ஒரு சந்ததி உருவாக்கும்படியாக ஆண்டவர் கர்த்தர் திட்டம் கொண்டார். ஹல்லேலூயா. அவர் திட்டத்தின் பலனாக தேவன் அந்த ரூத்துடைய போவாஸ் ரூத்துடைய சந்திப்புக்கு பின்பதாக தேவனாய கர்த்தர் ஒரு நல்ல சந்ததி உருவாக்கி தாவீதின் சந்ததி இது மூலமாக உருவானதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததி உருவானாரே அப்பா. ஹல்லேலூயா. உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா, இயேசு உங்களுடைய கணவனுடைய உள்ளத்தில் பிறப்பார், உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பிறப்பார். ஹல்லேலூயா ஆமென். உங்களுடைய குடும்பத்திலே யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவருடைய உள்ளங்களிலே இயேசு பிறப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் குறைகளை அறிக்கையிடுங்க. உங்களுடைய குறைகளை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் என்னுடைய கணவரை ஆண்டவரை ஆதாயப்படுத்த என்னுடைய நல்ல நடக்கையினாலே ஆண்டவரே எனக்கு கிருபை தாருங்க என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தர வல்லவராக இருக்கிறார். அல்லவாஷியா ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையின் தேவனே எனக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லுவோம். இவைகளெல்லாம் கேட்டிருக்கிறான் ஆண்டவரே, இவைகளின்படி செய்ய எனக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 லஹமரா துரா ரபாஷியா. ஆண்டவரே இவைகளை பின்பற்ற எனக்கு கிருபை தாருங்க அப்பா, இவைகளை பின்பற்ற எனக்கு கிருபை தாருங்க. நான் உன் காதலை கேட்டு இவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரை இங்கே விட்டு விட்டு கடந்து செல்வது அல்ல ஆண்டவரே, இவைகளை பின்பற்ற கர்த்தர் எனக்கு கிருபை தாருங்க அப்பா சொல்லுவோம். என்னுடைய வாழ்க்கையிலே இவைகளை ஆண்டவரே சரியாக பின்பற்ற தேவன் எனக்கு கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஆமென்.